மீரா ஹலோ ஆண்டி. ஹலோ அம்மா. ஹலோ. ஹாய் ஆண்டி. தேங்க்யூ மா. தேங்க்யூ. மீரா ஆண்டி, உங்களுக்கு நாங்க பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. ஓகே ஓகே. ஓகே, so we'll start the session. ஓகே, so உங்களுக்கு யாருக்கெல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கோ உங்க வீடியோவை ஆன் பண்ணிக்கோங்க. யூ கேன் பி ஆன் மியூட். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு ஜாயின் பண்ணதுக்கு. எல்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் உங்களோட வெல்னஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இன்னைக்கு வந்தது வந்து இட்ஸ் அ பிக் திங். இது ஒரு பெரிய ஸ்டெப். நீங்க எல்லாரும் உங்களோட வெல்னஸ்க்காக உள்ள வர்றதே ஒரு பெரிய விஷயம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு ஜாயின் பண்ணதுக்கு. இன்னைக்கு மீரா ஆண்டி தான் நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட். அவங்க ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான பர்சன். இந்த ஏஜ்லயும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். நான் இந்த செஷனுக்காக டைம் கேட்கும் போது ஆண்டி சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு பரதநாட்டியம் கிளாஸ் இருக்கு அப்படின்லாம் அவங்க மென்ஷன் பண்ணாங்க. எனக்கு கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ அவங்கள வந்து பார்க்கும்போது உங்க எல்லாருக்கும் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களோட மெயின் மோட்டிவ். ஸோ அவங்க லைஃப் பத்தி கேட்கலாம். உங்களுக்கும் ஏதாவது அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஆண்டி வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. மீரா ஆண்டி, உங்களோட வீடியோ ஆன் பண்ண முடியுங்களா? பண்ணிட்டேன். ஓகே, சூப்பர். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஆண்டி. தேங்க்யூ ஃபார் கமிங். ஆமா, ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட பிஸி ஷெட்யூல்ல இன்னைக்கு ஆக்சுவலா உங்களோட ஷெட்யூல் ரொம்ப டைட்டா இருந்தது. சோ அவங்க ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஆண்டி. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒருத்தருக்கு ஏதோ நம்மளால ஒருத்தங்களுக்கு ஒரு உபயோகம் ஆகும்னா அதுவும் நல்லதுதான். கண்டிப்பா. நம்மளுடைய ஒரு அனுபவங்களை நம்ம பகிர்ந்துக்கிறோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை இதுல விஷயம். ஓகேங்க ஆண்டி. ஓகேங்க ஆண்டி, லைக் உங்களோட டே டு டே ரொட்டீன் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா? ரொட்டீன்ங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும்ங்கிறது தான் உண்மை. அதாவது காலையில கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சீக்கிரம் தான் எந்திரிப்போம். ஆனா எந்திரிச்சதுக்கு அப்புறமா சம்டைம்ஸ் நான் இந்த மாதிரி பரதநாட்டியம் கிளாஸுக்கு எல்லாம் போறதுனால அதோடைய பயிற்சி பண்ணுவேன். இல்லைன்னா யோகா பண்ணுவேன். இல்லைன்னா கொஞ்சம் நடைப்பயணம் போவேன். நிறைய நிறைய வந்து வெளியூருக்கு அங்க இங்க எல்லாம் பயணம் போறதுனால என்னுடைய அன்றாட இதுங்கிறது ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. அதனாலதான் அது வந்து ரொம்ப வாழ்க்கை வந்து ரொம்ப சுவையாவும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா, சூப்பர். எல்லாத்துக்குமே வந்து ஒரு மாறுபாடு தேவையா இருக்கு இல்லையா? ஒரு துணிமணியா இருந்தாலும் இல்லைன்னா உணவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அப்படி தேவை இருக்கு. அண்ட் இந்த காலத்துல வந்து அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முன்ன மாதிரி கிடையாது. இந்த காலத்துல வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறதுனால வாய்ப்புகளை நம்ம தேடி போக வேண்டாம், அது நம்மளை தேடி வருது. அதை நம்ம பயன்படுத்திக்கணும், அவ்வளவுதான். ஓகேங்க ஆண்டி, சூப்பர். நீங்க மார்னிங் எந்திரிக்கும் போதே லைக் உங்களோட மோட்டிவேஷன் என்னவா இருக்கும்? லைக் ஒரு நாள் எந்திரிக்கும் போது ஃபர்ஸ்ட் திங் நீங்க என்ன திங்க் பண்ணுவீங்க? அதாவது எல்லாரும் சொல்ற மாதிரிதான், நான் சொல்ற எந்த ஒரு விஷயமுமே வந்து புதுசு கிடையாது, நான் கண்டுபிடிச்சது கிடையாது. என்னன்னா ஒரே ஒரு விஷயம், நம்ம எல்லாருடைய காதுலயும் பல செய்திகள் விழுது. சிலதை வந்து நம்ம அப்படியே கடந்து போயிடுறோம், கவனிக்கிறது இல்ல. சிலதை வந்து நம்ம
கவனிச்சா கூட அதை வந்து நடைமுறைப்படுத்தணும்னு நினைக்கிறது கிடையாது. அதனாலதான் வந்து நம்ம இருக்கிற இடத்துலயே இருக்கோம். நடைமுறைப்படுத்தினோம்னா நம்ம வாழ்க்கை வந்து மேம்பட்டுக்கிட்டே தான் போயிட்டு இருக்கும். அது மாதிரிதான் நானும் வந்து ஏதோ ஒரு ஒரு கேள்விப்பட்டேன். நம்மளுடைய ஒரு நாள் அப்படிங்கிறது எப்ப ஆரம்பிக்குது? உண்மையில வந்து நம்ம நாளுங்கிறது நடுநிசி 12 மணிக்கு ஆரம்பிக்குதா? இல்ல காலையில 6 மணிக்கு ஆரம்பிக்குதா? இல்ல நம்ம கண் முழிச்ச உடனே ஆரம்பிக்குதா? எப்ப ஆரம்பிக்குது நம்முடைய நாள் அப்படிங்கிறது? ஒவ்வொரு நாளுமே சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. எனக்கு வந்து கண் முழிச்சா ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுங்க. நான் எப்ப எந்திரிக்கிறேனோ அப்ப இன்னைக்கு ஒரு புது நாள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வேற யாராவது சொல்லுங்க உங்களோட பெர்ஸ்பெக்டிவ். எனக்கு என்னன்னா அந்த யூஸ்வலா நம்ம அந்த 12 மணின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஒரு நாள் ஆரம்பிக்குது. சோ அந்த கணக்குல வந்து நான் யோசிப்பேன். என்னுடைய நாளும் எப்ப நம்ம கண் விழிச்சு ஒரு சுய நினைவுக்கு வரும் இல்லையா, அந்த மயக்க நிலை போய் அப்ப இருந்து நாள் ஆரம்பிக்குது அப்படின்ட்டு எனக்கு தோணுங்க. சரி, ஓகே. இப்ப நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க. இப்ப நான் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்துல நீங்கெல்லாம் யோசிக்கிறதுக்காக சொல்றேன். இது என்னுடைய கண்டுபிடிப்பு கிடையாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இது நம்மளுடைய ஆன்மீகத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான். அது மட்டுமல்லாம இதுல நிறைய வந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இது உண்மைதான் அப்படின்னு நமக்கே தோணும். நம்மளுடைய நாள் ஆரம்பிக்கிறது எப்போன்னு கேட்டா, நம்ம தூங்க ஆரம்பிக்கும் போது, நம்ம படுக்க போகும்போதுதான் நம்மளுடைய அடுத்த நாள் ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம தூக்கம் நல்லா இருந்தாதான் அடுத்த நாள் நல்லா இருக்கும்ங்கிறது நமக்கு தெரியும். தூக்கம் நல்லா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க எல்லாருமே என்ன பண்றோம்? அதாவது படுக்க போகும்போது நம்ம கடவுளை வேண்டணும் இல்லையா? அந்த நாள் பூரா வந்து நான் செஞ்சதையெல்லாம் நினைச்சு பார்த்து மன்னிப்பு கேட்கவோ இல்லை நன்றி சொல்லவோ இல்லை அவர்கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம படுக்கிறோம். அப்போ அந்த வேண்டுதலோட நம்மளுடைய ஒரு நாள் ஆரம்பிக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுக்கு இன்னொரு இது சொல்றதுன்னா எப்படின்னு கேட்டா, இப்போ என்னென்னமோ எல்லாம் நம்ம ஆன்மீகத்துல சொல்லுவாங்க, சமாதி நிலை, அந்த நிலை, இந்த நிலை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதையெல்லாம் அடையிறது வந்து மனுஷனுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கஷ்டம்னு நம்ம நினைக்கிறோம், கஷ்டம்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம அப்படி நினைக்கிறோம் அது கஷ்டம் அப்படின்னு. ஆனா உண்மையில நம்ம ஒவ்வொரு நாளுமே தூங்க ஆரம்பிக்கிற அந்த நிலை இல்லைன்னா இன்னும் சரியா சொல்றதா இருந்தா அந்த விழிப்பு கொடுக்கும்போது, இப்ப எல்லாருமே சொல்றோம் விழிப்பு கொடுக்கும்போது நம்ம என்ன நினைக்கணும்? விழிப்பு கொடுக்கும்போது கடவுளை நினைக்கணும். விழிப்பு கொடுக்கும்போது நம்ம ஒரு புத்துணர்ச்சியோட ஆரம்பிக்கணும். விழிப்பு கொடுக்கும்போது நம்ம வந்து நேர்மறையான எண்ணத்தோட ஆரம்பிச்சா நாள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த விழிப்பு கொடுக்கிற அந்த நிமிஷம் வந்து நம்ம கையில இல்லை. ஏன்னா அது மனசு என்னென்னமோ நினைக்குது. நம்ம எழுந்திரிச்ச உடனே கடவுளை நினைக்கணும்னு நினைக்கிறோம், அதுவும் நடக்கிறது இல்ல. வேற பல கவலைகள் நம்ம மனசுல வருது, இல்ல பயங்கள் வருது, என்னென்னமோ வருது. ஆனா இதே நிலை தூங்க ஆரம்பிக்கும் போது அதே நிலையில நம்ம போறோம். அதாவது ஜாகிரத அவஸ்தையிலிருந்து சுஷுப்தி அவஸ்தைக்கு, இல்லைன்னா சுஷுப்தி அவஸ்தையிலிருந்து, அவஸ்தைன்னா இங்க தமிழ் அர்த்தம் கிடையாது. அவஸ்தைன்னா நிலை. சுஷுப்தி நிலையிலிருந்து தூங்குற நிலையிலிருந்து விழிப்பு கொடுக்கிற நிலை இல்லையா? அந்த ஒரு 2-3 செகண்ட், அந்த செகண்ட் வந்து நம்ம கையில இல்லை. ஏன்னா நம்ம அந்த டைம்ல எது நல்லது நினைக்கிறோமோ அது கண்டிப்பா நடக்கும். ஆனா அது நம்ம கையில இல்லை. ஏன்னா நம்ம விழிச்சுடுறோம், நமக்கு தெரியறது இல்லை. அந்த நிமிஷத்துல நம்ம நல்லது நினைக்கணும்னு நினைச்சா அது நடக்கிறது இல்லை. நடக்காதுன்னு கிடையாது, நடக்கிறது இல்லை. ஆனா அதே நேரத்துல நம்ம வீழ்ச்சி இருக்கிற நிலையில இருந்து தூங்குற நிலைக்கு போகிற அந்த ஒரு 2-3 செகண்ட் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம பயன்படுத்த முடியும். அதுவும் அதுக்கு நேரான ஒரு நிலைமையுடையதுதான். அதனாலதான் அப்பவும் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு படுக்கணும்னு நம்ம சொல்றோம். அப்போ அந்த இடத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். புரியுதா நான் சொல்றது? ஏதாவது இதுல குழப்பம் இருக்கா? குழப்பம் இருந்தா சொல்லுங்க. யாரும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ரொம்ப போர் அடிக்கிறேன்னா? புரியுதுங்க ஆண்டி. புரியுதுங்க, எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு.
தூக்கத்திலிருந்து விழிப்புக்கு வர நிலைமையும், விழிப்பிலிருந்து தூக்கத்துக்கு போகிற அந்த நிலைமையும், அந்த நிலையும் வந்து எந்த விதமான சிந்தனைகளோ கவலைகளோ ஒண்ணும் இல்லாத ஒரு விதமான ஒரு மயக்கமும் இல்லாத ஒரு நிர்மலமான நிலைமை. அந்த நிலைமையில நம்ம நல்லது நினைச்சுக்கிட்டு படுத்தோம்னா ஆழ்ந்த உறக்கமும் நமக்கு வரும். அடுத்த நாள் நமது நல்லா இருக்கும். இத நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிறோங்க. என்ன பண்ணுவேன்னா நான் வந்து அதாவது நேர்மறையான எண்ணங்கள்ங்கிறது பல விதமா நம்ம உருவாக்க முடியும். பல விதமான மத்தவங்களுடைய கவிதைகளோ மத்தவங்களுடைய சொற்களோ எதை வேணாலும் நம்ம பயன்படுத்த முடியும். நான் என்ன பண்ணினேன்னா, எனக்கு எப்படி பார்த்தாலும் வயசு 65 ஆயிடுச்சு. அதனால பல பேர் சொன்னது கேட்டது எல்லாத்தையும் போட்டு குழைச்சு நான் எனக்குன்னு ஒரு கவிதை எழுதிக்கிட்டேன். அந்த கவிதைய பாடிட்டு நான் தூங்குவேன். அப்ப என்ன ஆகும்னா, நான் வந்து சந்தோஷமா நிம்மதியா தூங்குறேன். அப்போ காலையில எந்திரிக்கும் போது அதே மனநிலையில நான் எந்திரிக்கிறேன். அப்புறம் எனக்கு தனியா வந்து ஒரு எதையுமே நம்ம அந்த நேரத்துல தயாரிச்சுக்க கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுறது இல்ல. இது நான் வந்து நேரடியா அனுபவிச்சு பார்த்துட்டேன். நான் அந்த பாட்டை இப்போ உங்களுக்காக நான் பாடுறேன், உங்களுடைய அனுமதியோட. சரியா? கண்டிப்பா. நான் இப்ப கேட்க வந்த அதுதான். ரொம்ப தேங்க்ஸ் நட்டி, பாடுங்க. எழுதிக்கிட்ட பாட்டு. ஆனா இது எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு பாட்டு. நேர்மறை எண்ணங்களை விதைக்கக்கூடிய ஒரு பாட்டு. சரியா? நான் அழகானவள், அன்பானவள், ஆனந்தமானவள், ஆரோக்கியமானவள், இன்பமானவள், இனிமையானவள், ஈகை குணம் உடையவள், ஈடற்றவள். இது இன்னு எழுதியிருக்கேன் நானு, ஞாபகம் சீக்கிரத்துல நிக்கிறதுக்காக. இன்னொன்னு என்னன்னா, நம்மளுடைய குணம், நம்ம கேரக்டர் எப்படி இருக்கணுங்கிறதும் இதுல இருக்கு. அதே நேரத்துல நம்ம எப்படி அது மட்டும் இருந்தா போறாது. நம்ம அளவுல சந்தோஷமா இருந்தாலோ நம்ம அளவுல நல்லவங்களா இருந்தாலோ பத்தாது. நமக்கு அந்த டோபாமைன் சுரக்கணும்னா அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த ஒரு திருப்தி ஏற்படும்னா மத்தவங்களுக்கு நம்ம உபயோகமா இருக்கணும். காசுக்காக இல்லாமல் நம்ம மத்தவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல உபயோகமா இருந்தால் மட்டும்தான் அந்த நல்ல ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல சுரக்கும். அதனால நம்ம அளவுல மட்டுமல்லாம மற்றவங்கள் அளவுல, உலக அளவுல, சமுதாய அளவுல நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கறதை எல்லாம் நான் இதுல கொண்டு வந்திருக்கேன். சின்ன சின்ன வார்த்தைகள்ல முழுசா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இது ரொம்பவும் எனக்கு எஃபெக்டிவா இருக்கு. அதாவது ரொம்பவும் என்ன நல்ல நிலைமையில வச்சிருக்கு இந்த பாட்டு. அதனாலதான் நான் இதை பகிர்ந்துக்கிறேன். சோ நடுவுல நானே வந்து என்னைய தடையை கொண்டு வந்ததுக்கு மன்னிக்கணும். நான் மறுபடியும் ஆரம்பிக்கிறேன். நான் அழகானவள், அன்பானவள், ஆனந்தமானவள், ஆரோக்கியமானவள், இன்பமானவள், இனிமையானவள், ஈகை குணம் உடையவள், ஈடற்றவள், உழைப்பாளினான் உண்மையானவள், ஊன்றுகோலானவள், ஊக்கமுடையவள், எவரும் நண்பரே எனக்கு எளிமையானவள், நான் ஏகாந்தமானவள், ஏற்றமுடையவள், ஐ என்று ரசிப்பேன், ஐஸ்வர்யமானவள், ஒருமையானவள், ஒழுக்கமானவள், ஓடி திரிபவள், ஓம்காரமானவள், ஔடதமே நானம்மம்மா, ஆஹா 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 ஆஹா. அவ்வளவுதான். இந்த பாட்டை பாடி நான் தூங்குறேன். சந்தோஷமா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன்.
நான் வந்து ஔடதம்னு நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, நம்ம உடம்பு தான் நமக்கு மருந்து. மருந்து தேவையில்ல. அதுதான் வந்து முக்கியமான டாபிக்கா வந்து எனக்கு நந்திதா சொல்லியிருந்தாங்க. அப்படித்தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்காக தான் அத வந்து ரொம்ப வந்து பீக்ல நான் வச்சிருக்கேன். அந்த பாட்டுடைய கடைசியில நான் தான் ஔடதம். ஔடதம்னு வேற எதுவும் ஔடதம்னா மருந்து. மருந்து நமக்கு தேவையில்ல. அதுதான் நம்மளுடைய மூதாதையர்கள் நமக்கு சொன்ன விஷயம் அதுதான். உணவே மருந்துன்னு தான் சொன்னாங்க. அப்படி வாழ முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா வாழ முடியும். என்னால சொல்ல முடியும். நான் கேரண்டி சொல்றேன். மருந்து இல்லாமல் நம்ம வாழ முடியும். உணவே மருந்து. அது மட்டும் இல்ல விருந்தும் மருந்தும் 3 நாள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம வந்து ஆஸ்பத்திரியவோ வைத்தியர்களையோ ஈவன் வந்து நம்மளுடைய மூலிகைகள்னு நம்ம சொல்ற விஷயங்களை கூட நம்ம அது மேல நம்ம டிபெண்டன்ட் அதை நம்பி நம்ம இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. உண்மையில சொல்ல போனா ஒழுங்கான உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்டோம்னா உடம்பு மட்டுமல்ல மனசும் ஆரோக்கியமா இருக்கும். இதுல ஏதாவது சந்தேகமோ இல்ல உங்களுக்கு ஏதாவது இதுல எதிர்மறை கருத்து இருந்தா தாராளமா சொல்லலாம். அதுக்கு நான் பதில் சொல்றேன். நான் சொல்றேங்க. ஹலோ. பாட்டு ரொம்ப பிரமாதமா ரொம்ப தெளிவா இருந்துச்சு. ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு எங்களுக்கெல்லாம். அதாவது கரெக்டா அது எப்படி ஒரு நல்ல ஃபார்மேட்ல போட்டு கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு வந்து நாங்க இனி இதை ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப பிடிச்சதுங்க. தேங்க்யூ வெரி மச். நான் எழுதினேங்கிறதுக்காக கிடையாது. அது வந்து ரொம்பவும் உபயோகமா இருக்கும்னு ஆமாமாங்க. ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர். ஔடதம்னா ஹெல்த்ன்னு அர்த்தங்களா? ஔடதமோட மீனிங் எனக்கு புரியலீங்க. இது ஔடதமா? மருந்துன்னு நினைக்கிறேன். வார்த்தை ஔடதம்னா மருந்து, மாத்திரை. அதாவது ஓகே ஓகே. சரி சரி. ஓகே ஓகே. சூப்பர்ங்க ஆண்டி. வணக்கங்க. பேசுறது கேக்குதா? வந்து நம்ம யோசிச்சுக்க முடியும். ஏதாவது ஒரு தப்பு நடந்தா கூட ஏன் என்ன ஆச்சு? அதாவது நம்ம வந்து ஒரு வயித்து வலிக்குதுன்னா அந்த வயித்து வலிக்கு என்ன பண்ணலாம் அதைத்தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர ஏன் வயித்து வலிக்குதுன்னு யோசிக்கிறதே கிடையாது. ஏன் வயித்து வலிக்கிறதுன்னு யோசிச்சோம்னா கண்டிப்பா நம்மளால அதுக்கு தேவையான ஒரு நிவாரணத்தை கொண்டு வர முடியும். அது வந்து மாத்திரை கிடையாது. கண்டிப்பா அது மாத்திரை கிடையாது. அதாவது அந்த காரணத்தை நகர்த்திட்டோம்னா காரியம் இல்லாம போயிடும். வயிற்று வலிக்கான காரணம் என்னதோ அதை நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில இருந்தோ நம்ம பழக்கத்துல இருந்தோ எடுத்துட்டோம்னா நமக்கு வயிற்று வலி இல்லாம போயிடும். இல்ல அப்படித்தானே? உண்மைதானே அது? இல்லையா? அது நம்ம செய்யறது கிடையாது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றதா இருந்தா இப்ப தலை வலிக்குது. தலையே வலிக்குது. தலை வலிக்கிறதுக்கு பல காரணம் இருக்கும். அதிகமா சாப்பிட்டதுனால கூட தலை வலிக்கும். பசினால கூட தலை வலிக்கும். இப்ப பசிச்சவன் என்ன பண்ணணும்? சாப்பிடணும். அதிகமா சாப்பிட்டவன் என்ன பண்ணணும்? கொஞ்சம் அதாவது கொஞ்சம் நம்ம ஏதாவது வேலைகள் செய்யவோ ஏதாவது பண்ணினா இல்ல கொஞ்ச நேரத்துல அதுவே ஜீரணமானோன்னா சரியா போயிடும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? பசிச்சவனும் சரி அதிகமா உண்டவனும் சரி 2 பேரும் போய் மாத்திரையை சாப்பிடுறோம். தலைவலிக்கு தேவையான ஒரு மாத்திரையை சாப்பிடுறோம். அது தலைவலி நல்லாயிடுது இல்லைங்கிறது கிடையாது. ஆனா என்ன ஆகுதுன்னா அது வந்து நமக்கு கெடுதலை பண்ணுது. அது நமக்கு தெரியறது இல்ல. அப்புறமா அது கண்டிப்பா கெடுதல் பண்ணும். ஏன்னா பஞ்சபூதங்களால ஆன நம்மளுடைய உடம்புல நம்ம செயற்கையான அது நமக்கு கண்டிப்பா கெடுதல் பண்ணும். அப்போ சின்ன விஷயத்துக்காக நம்ம எல்லாமே அப்படித்தானே பண்றோம். சின்ன விஷயத்துக்காக சண்டை போடுவோம். சின்ன விஷயத்துக்காக பயப்படுவோம். அதே மாதிரி சின்ன தலைவலிக்காக பெரிய தலைவலிய வாங்கிக்கிறோம். அதனால நகர்த்துங்க. காரணத்தை இல்லாம பண்ணுங்க. காரியம் இல்லாம போயிடும். எனக்கு இந்த செஷன் வந்து எப்படி கொண்டு போகணும்னு தெரியல. இது நேச்சருக்கு ஒரு செஷனா இல்ல வேற ஏதாவது இதுவா என்னன்னு தெரியல. அதனால நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்களோ அதுக்கு நான் பதில் சொல்றேன். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க. கேக்குதுங்கக்கா. நீங்க சொல்லுங்க. வணக்கம்மா. அவங்க மேடம் கிட்ட தான் கேட்கணும். சொல்லுங்க. கேளுங்கக்கா. கேக்குதுங்க.
மேடம் நீங்க உணவே மருந்துன்னு சொன்னீங்களா? அதுல நம்ம வந்து இப்ப எந்த உணவு வந்து நமக்கு ஏற்றமுடையதா இருக்குன்னு நம்ம எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது? எல்லா உணவும் ஏற்ற முடியதா தான் இருக்கும். எல்லா உணவும் கலந்துதான் சாப்பிடணும். ஒரு இல்ல எல்லா உணவை உணவும் மட்டும் கலந்து சாப்பிடுறோம். இப்ப இந்த உணவே மருந்து அப்படிங்கிற அந்த டாபிக் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? அதாவது இங்க பாருங்க, இயற்கை வந்து மனுஷனுக்கு அதாவது இந்த இயற்கை வந்து ஒரு ஒரு உயிரை படைக்கும் போது அதுக்கு தேவையான உணவை தயார் பண்ணி வச்சுட்டு தான் படைக்கும். அப்ப மனுஷ குலத்தை வந்து அது படைச்ச போது அதுக்கு தேவையான உணவுகள் எல்லாம் அது தயார் பண்ணி வச்சிருச்சு. அது எல்லாமே நமக்கு தேவைதான். இப்ப வந்து மருந்து மாத்திரைன்னு வரும்போதுதான் இதுக்கு இது இதுக்கு இது அப்படிங்கறது வருது. உணவுன்னு வரும்போது எல்லாமே உணவுதான். அது எல்லாமே நம்மளுடைய பசிய போக்கக்கூடியதுதான். அதுல வந்து அதாவது ஏன் அந்த கேள்வி நமக்கு இப்ப வருதுன்னு கேட்டா, நம்ம வந்து உணவை வந்து இயற்கையா அப்படியே எடுத்துக்கிறது இல்ல. அத பல விதமா வந்து ப்ரொசஸ் பண்றேன் பேரு வழின்னு, ருசிய கூட்டுறேன் பேரு வழின்னு அத வந்து நம்ம கொன்னுட்டு சாப்பிடுறோம். நல்ல உணவ கெடுத்துட்டு சாப்பிடுறோம். அதனாலதான் எது உணவு, எப்படி சாப்பிடணுங்கிற கேள்வி எல்லாம் வருது. முடிஞ்ச வரை நம்ம வீட்லயே கூட வெளியில இருந்து வாங்கின ப்ரொசஸ்டு உணவை கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. அது அது எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் அது நம்ம உடம்புக்கு நல்லது இல்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது வந்து எல்லாமே எதுக்காக தயாரிக்கப்பட்டது? அந்த உணவெல்லாம் எதுக்காக தயாரிக்கப்பட்டது? சொல்லுங்க லாப பாப்போம். நோக்கத்தோட லாப நோக்கத்தோட தயார் பண்றாங்க. ருசிக்காகவும். பண்றது ஒண்ணும் தப்பு கிடையாது. அது உணவுலயும் பிசினஸ் பண்றது தப்பு கிடையாது. ஆனா எல்லாத்துலயுமே வந்து ஒரு நேர்மை இருக்கணும். ஒரு சமூக பொறுப்புணர்வு இருக்கணும். அது இல்லாம தான் இப்ப செய்யறாங்க. அதனால அந்த மாதிரி உணவுகளை நம்ம கண்டிப்பா தவிர்க்கணும். அதே மாதிரி வீட்லயும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதிகமா ப்ரொசஸ் பண்ணாம சாப்பிடுறோம். இப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தா, இந்த பிரெட் இருக்கு. அந்த பிரெட்ட கூட நம்ம வாங்கிட்டு வந்து பிரெட்டே வந்து ஒரு ரொம்ப தரக்குறைவான உணவு நமக்கு தெரியும். அத கொண்டு வந்து மறுபடியும் நம்ம பஜ்ஜி செய்யறோம். அதுல ஹல்வா செய்யறோம். அதுல என்னென்னமோ நம்ம செய்யறோம். அதாவது தரக்குறைவான உணவை இன்னும் வந்து மோசமா பண்ணிட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கு. என்னது அதுக்கு என்னென்னமோ பேரு, டபுள் கா மீட்டா, அதெல்லாம் கேட்டாலே வந்து எதுக்கு அப்படியெல்லாம் நம்ம பண்ணணும்? வாழைப்பழம் இருக்கு. அதையும் நம்ம பழ பஜ்ஜின்னு சொல்லி அத செஞ்சு, அத அல்வா செஞ்சு, அது அப்புறமா அத மறுபடியும் பாயாசம் செஞ்சு எல்லாம் நம்ம சாப்பிடுறோம். எல்லாமே அப்படித்தான். அதனால வந்து வீட்லயும் கூட நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் அத மறுபடியும் இது பண்ணாம எந்த எந்த உருவத்துல அது கிடைக்குதோ, அந்த உருவத்துல நம்ம அத சாப்பிடலாம். வேணும்னா அத அழகா அலங்காரம் பண்ணி வைக்கலாம். எல்லாத்தையும் அழகா வந்து நறுக்கி அதுக்கு மேல தேங்காய் எல்லாம் போட்டு அப்படி வேணா அழகுபடுத்தலாமே தவிர, அடுப்புல வச்சு அத உயிரை கொன்னுட்டு நம்ம சாப்பிடக்கூடாது. உணவுன்னு சொன்னா என்ன சொல்லுது? நம்ம நேச்சர் கியூர் என்ன சொல்லுதுன்னா, உணவுல என்னென்ன இருக்கணும்? உயிர் இருக்கணும், தண்ணீர் இருக்கணும், அப்புறம் வந்து ஃபைபர் நார்ச்சத்து இருக்கணும். இது 3ம் தான் நமக்கு உணவு. அதே மாரி இன்னொரு எடுத்துக்காட்டு நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், எது உணவுன்னு கண்டுபிடிக்கலாம்னு கேட்டதுன்னா, நமக்கு இப்ப பசியா இருக்குது. அந்த பசியா இருக்கிற நேரத்துல கை நிறைய எந்த பொருள நம்மளால அந்த ஒரே ஒரு பொருள சாப்பிட முடியுமோ அதுதான் உணவு. அதாவது இப்ப காரப்பொடி இருக்கு, இல்ல பச்சை மிளகாய் இருக்கு, ஏதோ ஒரு மிளகாய் இருக்கு. அத கை நிறைய சாப்பிட முடியுமா? முடியுமா? முடியாது. முடியாது. மிளகு சாப்பிட முடியுமா? குறுமிளகு சாப்பிட முடியுமா? முடியுமா? முடியாது. மஞ்சத்தூள் சாப்பிட முடியுமா? முடியாது. இதெல்லாம் உணவு கிடையாது. அப்போ மஞ்சத்தூள்னு சொன்னீங்க எல்லாரும் சொல்லுவீங்க அது ரொம்ப ஆன்டிபயோட்டிக், ரொம்ப நல்லது. ஆனா தினமும் யாராவது ஆன்டிபயோட்டிக் சாப்பிடுவாங்களா? சாப்பிடக்கூடாது. சாப்பிட தேவையில்லை, சாப்பிடக்கூடாது. அப்போ வந்து எந்த ஒரு ஹெர்ப்ஸ் கூட நமக்கு தேவையில்லை. ஹெர்ப்ஸ் எல்லாம் நல்லதுதான். அதெல்லாம் வந்து நம்மள சுத்தி இருக்கட்டும். அது பல நேரங்கள்ல அது பயன்படும். பலருக்கு பயன்படும். அதுக்காக அது அங்க இருக்கு. அது நம்ம பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு உணவு இப்ப வாழைப்பழம் கை நிறைய நம்ம சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியும். வெள்ளரிக்காய் சாப்பிட முடியுமா? முடியும். முடியும். அதே மாதிரி
நம்ம வேற நிறைய உணவுகள் நம்ம பச்சையா சாப்பிட முடியும். அதாவது இப்போ வந்து பொடலங்காய் இருக்கு, பீர்க்கங்காய் இருக்கு, மஞ்சள் பூசணி இருக்கு, வெள்ளை பூசணி இருக்கு, அவரைக்காய் இருக்கு. பசி நேரத்துல சாப்பிட்டு பாருங்க. இது வந்து ரொம்ப வேற வழி இல்லாம சாப்பிடுறத பத்தி நான் சொல்லல. ரொம்ப ருசியா இருக்கும். நம்ம சாப்பிடாததுனால நமக்கு தெரியறது இல்ல. இது ருசியா இருக்குங்கிறது நமக்கு தெரியறது இல்ல. சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப டேஸ்டியா, அது மட்டும் இல்ல, சீக்கிரத்துல திருப்தியை கொடுக்கக்கூடிய உணவுகள் இதெல்லாம். இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு இத்தனை 2 ஸ்பூன் மிக்சர் சாப்பிடுங்க. அதே நேரத்துல ஏதாவது கீரையை நீங்க பச்சையா சாப்பிடுங்க. எது வந்து திருப்தியை கொடுக்கும்? அந்த மிக்சர் வந்து சாப்பிடும்போது வேணா ருசியா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் தண்ணி தாகம் அடிக்கும். ரொம்ப வாய் வந்து ஒரு உலர்ந்து போன மாதிரி இருக்கும். இல்லையா? அப்புறமா வேற பிரச்சனைகள் அது தனியா இருக்கு. அசிடிட்டியும் அந்த வயித்தெரிச்சல் அது இது பலதும் இருக்கு. அது வேற. ஆனா இதெல்லாம் சாப்பிடும்பொழுது நல்லாவும் ருசியா இருக்கும். அதே நேரத்துல சீக்கிரத்துல திருப்தியை கொடுக்கும். சந்தோஷமா இருக்கும். ஒரு சாத்வீகமான ஒரு மனநிலையை நமக்கு கொடுக்கும். அப்போ இதெல்லாம் தான் உணவு. உணவுன்னு பேச ஆரம்பிச்சா இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு அத்தியாயம் இது. நிறைய பேசலாம். விதவிதமா பேசலாம். அது கேள்வி எப்படி வருதோ அதை பொறுத்து நம்ம பேச முடியும். இந்த வில்வ இலை இருக்கு இல்லையா? வில்வ இலைய ரொம்ப ருசியான ஒரு பொருள். அத மட்டும் சாப்பிட்டு நம்ம வந்து ஒரு நேர உணவை வந்து அது மட்டும் சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு அது ருசியா இருக்கும். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது எதுக்கு நல்லதுன்னெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டா, கொஞ்சம் வில்வ இலைய சாப்பிட்டோம். அப்புறமா அடுத்த தடவை பசிக்கும்போது கொஞ்சம் மாம்பழத்த சாப்பிட்டோம். அடுத்த தடவை பசிக்கும்போது நல்ல விதமா வீட்ல சமைச்ச வேற ஏதோ ஒரு உணவ சாப்பிட்டோம். எப்படி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது, நமக்கு உடம்பு நல்லாவே தான் இருக்கும். அப்ப வந்து இது எதுக்கு நல்லது? அது எதுக்கு நல்லது? இதுக்கு எத சாப்பிடலாம்? அதுக்கு எத சாப்பிடலாம்ன்னு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. வாழ்க்கை வந்து ரொம்ப சுலபமாவும், ரொம்ப எளிமையாவும் இருக்கும். அப்போ வந்து ரொம்ப இதுல வந்து ஐயோ இதுக்கு என்ன பண்றது அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நான் யாரோ கேட்டாங்க உணவை பத்தி, அவங்களுக்கு இன்னும் கேள்வி இருந்தா கூட கேளுங்க. வில்வ இலையை சாப்பிடலாம்னு சொல்றீங்களா மேடம்? அந்த வில்வ இலை எப்படி சாப்பிட முடியும்? கடினமா இருக்காதுங்களா பச்சையா சாப்பிடும்போது? இருக்காது. ரொம்ப அததாங்க அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம அதெல்லாம் ம். முயற்சி பண்ணி பார்க்கல. நமக்கு ஆ. அதனுடைய விளைவே தெரியல. அதனாலதான் அப்படியே தவிர மத்தபடி அப்புறம் உணவு சமைச்சுதான் சாப்பிடணும்னு சொல்றாங்க. பச்சையா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்களே, அது அது எப்படிங்க மேடம்? இல்ல அது பச்சையா தான் சாப்பிடணும். எந்த ம். ஒரு சமைச்சு சாப்பிடுறது இல்லை இல்லையா மனுஷனை தவிர. ம். ஏதாவது ஒரு உயிரினம் சமைச்சு சாப்பிடுதா ம். உலகத்துல? அது உயிரோடு இருக்குதானே. ம். நம்ம தானே சமைச்சு சாப்பிடுறோம். இப்ப நமக்கு ம். அதனால சமைக்கிறது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா ம். அதே நேரத்துல நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அதுதான் காரணம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்காக சமைச்சு சாப்பிடவே கூடாது அப்படின்னு கிடையாது. நம்ம என்ன பண்ணணும்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம பச்சையா சாப்பிட்டுட்டு ஒரு நேரம் மட்டும் நாங்கெல்லாம் அப்படித்தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். 2 நேரம் பச்சையா சாப்பிட்டு ஒரு நேரம் மட்டும் சமைச்சு சாப்பிடுறோம். அதுவும் வந்து ஒரு நல்ல விதமா. அதுலயும் வந்து சில பொருட்களை எக்காரணம் கொண்டும் சமைக்க கூடாது. எந்த ம். ருசிக்காக எதுக்காகவும் வீட்டுல கெஸ்ட் வந்துட்டாங்க, மாப்பிள்ளை வந்துட்டாரு, எதுக்காகவும் சமைக்க கூடாத சில பொருட்கள் இருக்கு. அதாவது நம்ம இப்ப தேங்காய் சேர்க்கிறோம். எல்லாத்துலயும் நம்ம தேங்காய் சேர்க்கணும். தேங்காய் வந்து ரொம்ப நல்ல உணவு. தேங்காய் சேர்க்கணும். ஆனா அதே நேரத்துல வந்து தேங்காயை வந்து சமைக்கவே கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? அடுப்ப நிறுத்தினதுக்கு அப்புறமா தான் தேங்காயை சேர்க்கணும். அது வந்து குழம்பா இருந்தாலும் சரி, பொரியலா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, ரொம்ப ருசியா இருக்கும். நான் தேங்காய் சாப்பாடு செஞ்சா அதுல கூட தேங்காயை நான் வறுக்க மாட்டேன். தாளிச்சுட்டு பச்சையா தேங்காயை போட்டு தான் நான் செய்வேன். ஆனா அது வந்து சாதாரணமா செய்யற தேங்காய் சாப்பாடை விட ரொம்ப ருசியா இருக்கும். தேங்காயே சமைக்க கூடாது. உப்ப சமைக்க கூடாது. உப்ப கடைசியில தான் போடணும். முடிஞ்ச வரைக்கும் பச்சையா சாப்பிட்டா ரொம்ப நல்லது. எந்த பொருளையுமே. அரிசிய பச்சையா சாப்பிட சொல்லல. ஏன்னா அரிசி நமக்கு தேவையில்ல. உண்மையில சொல்லப் போனா, தானியங்கள் வந்து பறவைகளுக்காக படைக்கப்பட்டது. அது ஏன் நமக்கு வந்து சேர்ந்ததுன்னா வசதிக்காக. அதாவது சேமிச்சு வைக்க முடியற காரணத்தினால மனுஷன் வந்து அத உணவு பழக்கமா கொண்டுட்டு வந்துட்டான். அது தப்பு கிடையாது. இப்ப நமக்கு பழகிருச்சு அதனால நம்ம சாப்பிடுறோம். ஆனாலும் நம்மளுடைய தட்டுல உணவு தட்டுல வந்து
சாப்பாடுன்னு எடுத்துக்கும் போது நிறைய அதிகமான காய்கறிகள், சமைச்ச காய்கறிகள் தான் சொல்றேன், அதாவது குழம்பு, கூட்டு, அது இது துவையல் அப்படியெல்லாம் நிறைய வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு சாதத்தை வச்சுக்கிட்டு அப்படி சாப்பிட்டோம்னா நமக்கு எந்த விதமான நோயுமே இருக்காது. அப்போ நமக்கு ஆரோக்கியமா இருக்கிறது முக்கியமா, ருசின்னு பார்க்க போனா நான் ஒத்துக்கவே மாட்டேன். இதெல்லாம் ருசியா இருக்காதுன்னு சொன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். இது ருசியா இருக்கும். பழக்கம் தான் காரணம். அப்ப நமக்கு பழக்கம் முக்கியமா, ஆரோக்கியம் முக்கியமாங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். எதுவுமே நம்ம தப்பான இப்போ ஒரு 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 பாதையை நோக்கி நம்ம ஒரு இடத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். தப்பான பாதையில போயிட்டோம். ரொம்ப தூரம் போயிட்டோம். இது பாதை தப்புன்னு தெரிஞ்சா, இல்ல எனக்கு பழகிருச்சு நான் இந்த பாதையில தான் போவேன்னு யாராவது சொல்லுவாங்களா? திரும்பி வந்துதான் ஆகணும். வேற வழி கிடையாது. அதனால நம்ம திரும்பி நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி நம்ம வாழ்ந்துதான் ஆகணும். இல்லைன்னா எது நம்மளுடைய மூளை சொல்லுது இல்ல இதுதான் உண்மை, இதுதான் கரெக்ட்னு, அப்ப அந்த வழிக்கு நம்ம வந்துதான் ஆகணும். வேற வழி கிடையாது. இல்லைன்னா தப்பான பாதையில போய் அதல பாதாளத்துல விழ வேண்டியதுதான். வேற வழி கிடையாது. ஓகே, தேங்க்யூ மேம். ஆன்ட்டி எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. நீங்க பரதநாட்டியம் கிளாஸ் போறீங்க அப்படின்னு நந்து சொன்னா. சோ உங்களுக்கு எப்போ இருந்து அந்த ஆசை வந்துச்சு? எப்போ இருந்து போயிட்டு இருக்கீங்க? எதனால உங்களுக்கு அது கத்துக்கணும் அப்படின்னு வந்துச்சு ஒரு ஆசை? இல்ல, அதாவது சின்ன வயசுல எல்லாம் நமக்கு அதுக்கான வாய்ப்பு ஏற்படல. என்ன நம்ம ரொம்ப ஏழை குடும்பத்துல இருந்து வந்தவங்கிறதுனால பரதநாட்டியம்ங்கிறது எப்படின்னு கேட்டதுன்னா, அந்த பயிற்சிக்கு நம்ம இது கொடுக்குறோம், கட்டணம் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம அப்புறமா ஏதோ ஒரு இடத்துல போய் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னாலும் நிறைய அதுக்கு செலவாகும். அதெல்லாம் முடியாதுங்கிறதுனால சின்ன வயசுல கத்துக்கல. அதுக்கப்புறமா அதை கத்துக்க முடியுங்கிறது எனக்கு தெரியாமலே தான் இருந்தது. அதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு நான் எங்கெல்லாம் வாய்ப்பு அதாவது இப்போ ஒரு பஜனைக்கு போறோம், எங்கேயாவது போறோம், ஏதாவது திவ்ய நாமம் இருக்கும், அப்ப நமக்கு ஆடுறதுக்கு குட்டியா ஏதோ ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் வாய்ப்பு கிடைக்கும். அந்த அந்த நேரத்துல எல்லாம் நான் ஆடுவேன். நான் தயங்கவே மாட்டேன். ஆனா எனக்கு எனக்கு அதுல பயிற்சி கிடையவே கிடையாது. அதே நேரத்துல இப்ப நம்ம பல இடங்களுக்கும் போகும்போது ஒரு இடத்துல எனக்கு தெரிய வந்தது, வயசானவங்களுக்காகவே பரதநாட்டிய கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது நான் முயற்சி பண்ணி அதுல போய் நான் சேர்ந்தேன். சேர்ந்ததுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சது இது அதாவது சேர்ந்தேன்னா அது முடியுமான்னெல்லாம் எனக்கு தெரியல. அது அடவு எப்படி பண்றது அது இது, சரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு செஞ்சபோது எனக்கு தெரிஞ்சது அது முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நான் 3 கிளாஸ் இப்ப மாத்திட்டேன். ஏன்னா அது ரொம்ப தூரமா இருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல ஒரு ஒரு கிளாஸ் இருக்குன்னு தெரிஞ்சது. அங்க போய் சேர்ந்தேன். அங்கேயும் எனக்கு 2 பஸ் மாறி எல்லாம் போகும்போது கஷ்டமா இருக்கு. இப்ப எங்க வீட்டு கிட்டக்க சின்ன சின்ன குழந்தைங்க, அது கிராமத்து குழந்தைங்க, என்னது சொல்றது, 7 வயசு 8 வயசு 9 வயசு குழந்தைங்க கூட தான் நான் இப்ப ஆடிட்டு இருக்கேன். அதுங்கெல்லாம் குசு குசுன்னு பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கும். நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்ல. ஏன்னா இது டான்ஸ் நம்ம கத்துக்கிட்டு போய் ஸ்டேஜ்ல ஏறி ஆடணும் அப்படிங்கிறது இங்க முக்கியம் கிடையாது. ஏன்னா எல்லாத்துலயுமே பல விதமான நன்மைகள் இருக்கு. இது வெறும் ஒரு உடற்பயிற்சின்னு சொல்ல முடியாது. மனப்பயிற்சி அதுல இருக்கு, ஞாபக சக்தியுடைய இது இருக்கு. நமக்கு ஒரு இது வருது, என்ன சொல்றது, ஒரு டிசிப்ளின். டிசிப்ளினுக்கு என்ன தமிழ்ல நான் முடிஞ்ச வரைக்கும் ஆங்கிலம் கலக்காம பேசணும்னு பாக்குறேன். நமக்கு ஒரு கரெக்ட் அந்தந்த நேரத்துல அதாவது செயலை செய்யணுங்கிற மாதிரியான ஒரு இது நிறைய விஷயங்கள் எல்லாத்துலயுமே இருக்கு. மூச்சு பயிற்சி அது இது நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. அதனால ரொம்ப அதாவது நம்ம அது அந்த ஒரு உணர்வுகளை எல்லாம் மூஞ்சில காமிக்கிறது அதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த டான்ஸ்ன்னு சொல்லும்போது. அதனால அதை நான் இப்ப 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு. நான் 2 3 மேடையில ஏறி கூட நான் ஆடிட்டேன். நானே கூட ஒரு இது ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு கூட நான் ஆடிட்டேன். இது கூட எனக்கு முதல் பரிசு கூட கிடைச்சிருச்சு. அதனால அதை எது வரைக்கும் ஆட முடியும், எல்லாம் முடிக்க முடியுமா அதெல்லாம் யோசிக்க கூடாது. இன்னைக்கு என்னால முடியுது, நான் பண்றேன். நான் அதனால எனக்கு சந்தோஷம் கிடைக்குது, மத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாம இருக்கு, அதோட முடிச்சுக்கணும். அவ்வளவுதான். மத்தவங்களுக்கு தொந்தரவு நம்ம அதை செய்யக்கூடாது. ரொம்ப அழகா இருக்குங்க இப்படி கேட்க. வாழ்க்கையே அப்படிதான், அவ்வளவுதான். வாழ்க்கைங்கிறது நம்ம தான் அதுல என்னென்னமோ கற்பனைகளை கொண்டு போட்டு அத பயந்துகிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா. வயோதிகம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
வயோதிகம். வாழ்க்கையில ஒரு அழகான ஒரு பகுதி தான் அது. சின்ன இப்போ நம்ம நினைக்கிறோம் சின்ன குழந்தையா இருந்தா ரொம்ப நல்லதுன்னு. ஆனா உண்மையில யோசிச்சு பாருங்க, அந்த சின்ன குழந்தைங்கிறது எல்லாத்துக்கும் மத்தவங்கள சார்ந்திருக்கு. அது அழும்போது, அது சம்டைம்ஸ் அது தூங்கிட்டு இருக்கும்போது கூட நம்ம எழுப்பி பால் கொடுப்போம். அதுக்கு பாலே தேவை இருக்காது. அது எவ்வளவு தொந்தரவுன்னு யோசிச்சு பாருங்க. வயசான போதாவது அட்லீஸ்ட் நம்மளால சொல்ல முடியும். நமக்கு இது வேணும், இது வேண்டான்னு. அதாவது எல்லாமே அதாவது என்ன நான் சொல்ல வரேன்னா, குழந்தை பருவம் மோசம்ங்கிறது அர்த்தம் இல்ல நான் சொல்றதுக்கு. என்ன நான் சொல்ல வரேன்னா, எந்த இடத்துலயும் நம்ம எப்படி பார்க்கிறோங்கிறது தான் முக்கியம். வயோதிகங்கும்போது நம்ம பலதும் பார்த்துக்கிட்டோம். நம்ம பலதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நமக்கு முடியுது. நம்மளால வந்து எது நல்லது, எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்க முடியுது. நமக்கு தெரிஞ்சத மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்க முடியுது. நம்ம வந்து கொஞ்சம் முன்ன மாதிரி அவசர அவசரமா அங்க இங்க ஓடிட்டு இருக்காம நமக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நமக்கு செய்ய முடியுது. கொஞ்சம் நம்ம சம்பாதிச்சு வச்சிருந்தோம்னா அந்த காசை பயன்படுத்தி நம்ம செலவு பண்ண முடியுது. சின்ன வயசுல எல்லாம் நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் அதனுடைய முதல் இது வந்து நாமளே கொடுக்கறது யாருக்கு? குழந்தைக்கு தான் கொடுப்போம் இல்லையா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், ஒரு சாக்லேட்டா இருந்தாலும், ஒரு இதுவா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் பெரிய பெரும்பங்குங்கிறது நம்ம குழந்தைங்களுக்கு தான் கொடுப்போம். அது கேக்குதோ இல்லையோ நம்ம அப்படித்தான் பண்ணுவோம். அது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா அப்படி இருக்கும் இல்லையா? அதே மாதிரி மத்தவங்க சொல்றது, சமுதாயம் என்ன சொல்லுது அதுக்கேத்த மாதிரி இருப்போம். இல்லைன்னா வீட்டுல இருக்கிற பெரியவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, அவங்கதான் நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு வரைக்கும் கூட. அதுக்கப்புறமா இப்போ வந்து அப்படி கிடையாது. இப்போ நமக்கு வந்து இப்போ நம்மளை விட வயசானவங்க ஒன்றும் இருக்க மாட்டாங்க. அக்கம் பக்கத்தை பத்தி அவ்வளவா நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கையில நிறைய நேரம் இருக்கு, காசு இருக்கு, எல்லாமே இருக்கு. நம்ம குழந்தைங்க நம்மள நம்பி இல்லை. அவங்கள தொந்தரவு பண்ணாம நாம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு போலாமே. அப்ப இதுவும் அழகானதுதான். நம்ம எப்படி பாக்குறோங்கிறத வச்சுதான் எல்லாமே இருக்கு இல்லையா? கண்டிப்பா ஆண்டி. இன்னொன்னு எங்களுக்கு என்னன்னா, நாங்க இப்போ பெரியவங்கள நாங்க பார்க்கும்போதோ, அவங்களோட பேசும்போதோ, ஒரு விஷயம் அவங்க நெறைய சொல்றாங்க. என்னன்னா, அவங்க வந்து தனிமையில வந்து இருக்க மாரி நெறைய உணர்றாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? லைக் நம்ம தனியாவே நம்ம இருந்தாலும், அது ஒரு அழகான ஒரு ஒரு பருவமா இருக்கும் அப்படின்னு. ஆனா நெறைய பேருக்கு வந்து அது ஒரு போல்டமா இருக்கு. நான் தனிமையா உணர்றேன் அப்படின்னு சொல்லி நெறைய பெரியவங்க சொல்றாங்க. சோ அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல நீங்க அந்த மாரி ஒரு கட்டத்த கடந்து வந்திருக்கீங்களா? ஆக்சுவலி வந்து அது ஒரு உணர்வு தான். தனிமை கூட ரொம்ப அழகானது இல்லையா? தனிமையில ஏற்படுற அந்த கண்டுபிடிச்சவங்க எல்லாருமே வந்து தனிமையில தான் கண்டுபிடிச்சாங்க. அது வந்து ஒரு சயின்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், இல்ல எதுவா இருக்கட்டும், தனிமையில இருந்தவன் தான் கண்டுபிடிச்சான். கூட்டத்துல இருந்தவன் கண்டுபிடிச்சானா? இல்லவே இல்ல. அப்ப வந்து அதை நம்ம எப்படி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எப்படி பயன்படுத்திக்கணுங்கிறது தான் முக்கியம். இப்ப நான் தனியா இருக்கேன்னா அதையும் நம்மளால ஜாலியா இருக்க முடியணும். இல்ல எல்லாரும் கூட இருக்கேன்னா அதையும் நம்ம ஜாலியா இருக்க முடியணும். நான் வந்து என்னுடைய அனுபவம் என்னன்னா, ஒரு பஸ்ஸுக்கு நான் நின்னுட்டு இருந்தேன்னா அந்த இடத்துலயும் நான் வந்து எதையாவது ஒண்ணு ஒரு வேடிக்கை ரொம்ப ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம் நான் சொல்றேன். ஒரு தடவை இந்த மாதிரி நான் சொன்னேன்ல, ஒரு மேடையில நிகழ்ச்சி ஒண்ணு இருந்தது. அது வந்து மோகினி ஆட்டம். மோகினி ஆட்டம்னு சொல்லும்போது இப்படி சைடுல கொண்ட போடுவாங்க இல்லையா? அப்படித்தானே? அப்ப வந்து அந்த நிகழ்ச்சிக்கு முந்தின நாள் வந்து கொண்ட போட்டுட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஆனா சாதாரண உடை. அதாவது அவங்க வந்து கொண்ட சரியா நிக்குதா என்னன்னு பார்க்கணும்னு சொல்லிதான் அதை போட்டுட்டு வர சொல்லியிருந்தாங்க. நாங்க வந்து இதுல எங்க வீட்டுக்காரர் தான் கூட்டிட்டு போனாரு. கொஞ்ச தூரம் போன உடனேயே என்னாச்சுன்னு கேட்டா, திடீர்னு ஒரு விஷயம் மறந்தது ஞாபகம் வந்தது. அப்ப நான் சொன்னேன், சரி நீங்க போய் எடுத்துட்டு வாங்க, நான் இங்க வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிடுறேன். அப்ப அங்க நிக்கிறோம். 2 நிமிஷம் நான் நின்னுட்டு இருக்கிறேன். நான் யோசிச்சு, சரி இந்த 2 நிமிஷம் நான் எதுக்கு சும்மா நிக்கணும், நான் பிராக்டிஸ் பண்றேன்னு சொல்லி அந்த நடு ரோட்லயே நான் அது பண்ண ஆரம்பிச்சேன். நமக்கு நமக்கு அந்த ஒரு இது இருக்கும்ல, மனசுல அந்த இது இருந்துட்டே இருக்கும்ல, ஐயோ நம்ம இப்ப ஆட போறோம், சரியா வரணும், நல்லா வரணும், அழகா வரணுங்கிற எண்ணம் இருந்துட்டே இருக்கும். நான் வந்து என்னன்னா சின்ன வயசுல இருந்து என்ன நினைப்பேன்னா, தப்பல்லாத ஒரு விஷயம் ரொம்பவுமே வந்து திறந்த வழியா எல்லாரும் முன்னாலையும் நம்மளால செய்ய முடியணும். அதாவது இப்ப ஒரு கடையில இருந்து நம்ம ஒரு தக்காளி வாங்கிட்டு வரோம். எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயோ இது எப்படி கையில கொண்டு போறது, ஒரு பை வேணும். எதுக்கு, தக்காளி தானே வாங்கிட்டு வரோம், நம்ம கையில வாங்கிட்டு வந்தா என்ன அப்படின்னு நான் நினைப்பேன். இது என்னுடைய எண்ணம். இது தப்போ சரியோ அது வேற விஷயம்.
அதே எதுவுமே வந்து தப்ப மறைக்கணும். அப்ப தப்பு செய்யக்கூடாது. மறைக்க வேண்டிய விஷயங்களை மற்றவங்க கிட்ட இருந்து மறைக்க வேண்டிய விஷயங்களை நம்ம பண்ணக்கூடாது. மற்றவங்க கிட்ட இருந்து மறைக்க வேண்டாத விஷயம், தப்பல்லாத விஷயத்த எங்க வேணாலும் பண்ணலாங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட முறையில நான் நினைக்கிற ஒரு விஷயம். அப்போ வந்து நான் அந்த ரோட்லயே நின்று ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஒருத்தங்க இப்படி வந்தாங்க. முதல்ல வந்தபோது அவங்க ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்தபோது திரும்பின போதுதான் என்னோட தலையில கொண்டை இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சது. அந்த கொண்டைங்கிறது கொஞ்சம் விசித்திரமான ஒரு விஷயம் தானே. அதை பார்த்தோன்னா அவங்க பயந்துட்டாங்க, இது என்னமோ அப்படின்னு சொல்லி ஓடி. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து போர் அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு கூட கிளாஸ் முடிஞ்சு நான் வரும்போது பஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணினேன், நான் புதுசா கத்துக்கிட்டது பாக்ஸ் பிராணாயாமம். அதை நான் பண்ணினேன் அங்க நின்னுக்கிட்டு. அதாவது அதுலயும் கொஞ்சம் லேசா வந்து நான் வந்து சாதாரணமா நிக்கலைங்கிறது மத்தவங்களுக்கு புரியும், அதிகமா புரியாது. ஏன்னா பிராணாயாமம் தானே. கூர்மையா பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இவ சும்மா நிக்கலைங்கிறது தெரியும். தெரிஞ்சுட்டு போகுது. சில பேர் சிரிப்பாங்க, அதுவும் நல்லது தானே. அவங்களுக்கு சந்தோஷத்தை நம்ம கொடுக்குறோம். வந்து கேட்டாங்கன்னா விஷயத்த சொல்லிட்டு போறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அவங்க கிட்ட சொல்றதுக்கு, அவ்வளவுதானே. அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை இல்லையா. யாரோ நம்ம என்ன வந்து யாரோ எனக்கு தெரிஞ்சவங்க என்ன பைத்தியம்னு நினைக்க போறது இல்ல. எனக்கு தெரியாதவங்க என்ன பைத்தியம்னு நினைச்சதுனால அவங்களுக்கோ எனக்கோ எந்த கெடுதலும் ஏற்படவும் போறது இல்லை. தனிமைங்கிறது அவ்வளவுதான். அதுவும் நல்லதுதான். அந்தந்த நேரம் எல்லாத்தையுமே தனிமைய வந்து நம்மளால ரசிக்க முடிஞ்சாதான் கம்பெனியவும் ரசிக்க முடியும். எல்லா நேரத்திலயும் சத்தமாவே இருந்தா நமக்கே கஷ்டமா இருக்கும் இல்லையா. நம்ம உண்மையில சொல்ல போனா நம்ம தனியாதான் வந்தோம், தனியாதான் வாழறோம், தனியாதான் போறோம் இல்லையா. கூட்டத்துக்குள்ளேயும் கூட நம்ம தனியாதான் இருப்போம். நம்மளுடைய சிந்தனைங்கிறது பல விதமா போயிட்டு இருக்கும். எல்லாத்தையும் நம்ம வந்து மத்தவங்க கிட்ட சொல்றது இல்ல, மத்தவங்களுக்கு அது புரியவும் புரியாது இல்லைங்களா. இப்ப நேத்து கூட நான் ஒரு விஷயம் படிச்சேன். ஒருத்தவங்க சொல்றாங்க இன்னொருத்தவங்க கிட்ட, வாழ்க்கைங்கிறது ரொம்ப அழகானது, நீ எதுக்கு இவ்வளவு சோகமா இருக்க அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, நிறைய காத்து இருக்கே, நீ ஏன் ஆஸ்மாட்டிக்கா இருக்க அப்படின்னு. அப்போ எல்லாமே வந்து தனி மனித உணர்வுகள் தான். உண்மையில சொல்ல போனா நம்ம தனியாதான் இருக்கோம். நம்ம சேர்ந்து இருக்கிறதாக நம்ம நினைக்கிறோம். ஒண்ணும் இல்ல, நல்ல குடும்பமே இருக்கு, எல்லாரும் அன்பாவே இருக்காங்க. ஆனா நமக்குன்னு ஒரு ஆபத்து வரும்போது 100% அவங்க எல்லாம் நம்ம கிட்டதான் இருப்பாங்கன்னு நம்மளால உறுதி கொடுக்க முடியுமா. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையினால நம்ம தனியா மாட்டிக்கிட்ட நேரத்துல கூட நமக்கு ஆபத்து வரலாம். நம்ம கையில பணம் இருக்கலாம், வசதி இருக்கலாம், அறிவு இருக்கலாம், உறவினர்கள் இருக்கலாம், அவங்க எல்லாம் அன்பா இருக்கலாம், அவங்க எல்லாம் ஒத்துமையா இருக்கலாம், எல்லாமே இருந்தா கூட ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரும்போது நமக்கு யாரும் இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல யாரும் இல்லாத இடத்துல கூட நமக்கு உதவி கிடைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு நம்ம எப்ப பாரு வாழ்க்கையில பயந்து 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 இருக்க முடியுமா. என்னைக்கோ ஒன்னா நம்ம சாகத்தான் வேணும், அதுவும் நமக்கு தெரியும். அதுவும் நல்லதுதான். அடுத்து சாவுக்கு அப்புறம் என்னதுங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா. நம்ம பார்க்கணுமா வேண்டாமா. ஏன்னா நமக்கு தெரியாது அங்க என்ன இருக்குன்னு. நம்ம பயந்துக்கிறோம். அங்க நல்லது கூட இருக்கலாம் இல்லையா. தெரியாததுனாலதான் பயப்படுறோம். ஆனா தெரியாதது மேல நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கணுமா வேண்டாமா. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால வாழ்க்கையில எதையும் சோகம் கூட ஒரு அழகுதான் சொல்ல போனா. சோகம் அழகு அல்லவா. சோகத்தை பத்தி சோகப்பட்டுட்டு இருக்கிறதுதான் கஷ்டம். சோகம் வரும் வரும் வரும்னு சோகப்பட்டுட்டு இருக்கிறோம் பாருங்க, இல்லாத ஒரு சோகத்தை இது பண்ணிட்டு இருக்கிறோம் பாருங்க, அதுதான் கஷ்டம். அதாவது ஒரு கூட்டத்துல இது வந்து நான் எந்த காலத்திலயோ கேள்விப்பட்ட ஒரு விஷயம், அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதாவது நம்ம அன்னைக்கு கூட யாரோ என்கிட்ட கேட்டாங்க, ஒரு ஒரு கூட்டத்துல கேட்டாங்க, இந்த உலகத்துல எல்லாரும்னு சொன்னா எல்லாரும் விரும்புற ஒரு விஷயம் என்னது. குழந்தைங்க, பெரியவங்க, படிச்சவங்க, படிக்காதவங்க, நல்லா ஆரோக்கியமா இருக்கிறவங்க, ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறவங்க, வசதி இருக்கிறவங்க, வசதி இல்லாதவங்க, எல்லாரும் விரும்புற ஒரு விஷயம் என்னது சொல்லுங்க பாப்போம். சந்தோஷமா இருக்கணும்ங்கிறது. இதே மாதிரிதான் அன்னைக்கு கேட்டபோது நான் கூட அதுதான் பதில் சொன்னேன்.
இதே மாதிரிதான் ஒரு கூட்டத்துல வந்து ஒருத்தர் கேட்டாராம், சந்தோஷமா இருக்கு. அப்ப வந்து எல்லாரும் சொன்னாங்களா, ஆமா ஆமா ஆமான்னு. அப்ப ஒருத்தர் சொன்னாரா, இல்ல நான் சந்தோஷமா இருக்க விரும்பல, நான் துக்கமா இருக்கதான் விரும்புறேன் அப்படின்னு அவர். அப்ப இவர் கேட்டாரா, எதுக்கு நீ துக்கமா இருக்க விரும்புற அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஆளு என்ன சொன்னாரு தெரியுமா, அப்பதான் நான் சந்தோஷமா இருப்பேன், எனக்கு துக்கம் இருந்தாதான் நான் சந்தோஷம். அப்போ அடிப்படையில வந்து நம்ம சந்தோஷமா இருக்கதான் விரும்புறோம் இல்லையா? அப்போ வந்து எல்லா சூழ்நிலையிலயும், அதாவது அது எல்லாத்துலயுமே ஒரு அட்வான்டேஜ் இருக்கதான் இருக்கு. தனியா இருக்கிறதுலயும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. தனியா இருக்கும்போது நீட்டா நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் நம்ம சுதந்திரமா இருக்க முடியும். அப்படியும் ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? தனியா இருக்கும்போது நம்ம சமைக்க வேண்டியதில்லை, இல்லைன்னா நமக்கு பிடிச்சதை நம்ம நம்ம சமைச்சு சாப்பிடலாம். அப்ப எல்லாத்துலயுமே ஒரு நேர்மறையான ஒரு பக்கம் இருக்கு. அதை நம்ம பார்க்கலாம் இல்லையா? பார்க்க முடிஞ்சதுன்னா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியுமா, முடியாதா? கண்டிப்பா. சூப்பர் சூப்பர். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த காலத்துல முன்னையும் அப்படிதான். முன்னையும் கிராமங்கள்ல வந்து எங்க யாரு தனிமையா இருந்தாங்க, எல்லாம் கூட்டு குடும்பமா இருந்தாங்க. கிராமங்கள்ல தென்னையில உட்காந்து பேசினாங்க, பழகினாங்க. நிறைய அதுக்குதான் உற்சவங்கள் எல்லாம் கிராமங்கள்ல வச்சாங்க. அது ஒரு அது வேற மாதிரி போயிட்டு இருந்தது. இப்போ என்ன, இப்போ வந்து இந்த ஆன்லைன் இருக்கு, பலவிதமான தூரத்திலே இருந்து இருக்கிறவங்க கிட்ட கூட நம்ம பேச முடியும். பலவிதமான குரூப்புகள் இருக்கு, சீனியர் சிட்டிசன் குரூப், அந்த குரூப், இந்த குரூப், எத்தனை விஷயங்கள் இருக்கு. அதுல நமக்கு ஆன்மீகத்துல விருப்பம் இருந்தா அதுல சேர்ந்துக்கலாம், பயணங்கள்ல விருப்பம் இருந்தா அதுல சேர்ந்துக்கலாம், வேற ஏதாவது கைவேலையா இருந்தா அதுல சேர்ந்துக்கலாம், எதுல வேணாலும் நம்ம சேர்ந்துக்கலாம் இல்லையா? அப்போ வந்து இந்த காலத்துலயும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்லைங்கிறது கிடையாது. நான் தனிமையா இருக்கேன், நான் தனிமையா இருக்கேன், அழணும்னு நினைச்சா அழுதுக்கலாம், அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அது நம்ம தான் அதை தேர்ந்தெடுக்கணும். நம்ம என்ன பண்ண போறோங்கிறத நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். தனிமையா இருக்கிறதுக்கு ஒண்ணும் வாய்ப்பே இல்லை. நீங்க தனியா வீட்டுல இருந்தா கூட நீங்க இது மாதிரி 4 பேர் கூட நீங்க பேச முடியும். இல்லைன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதோ உதவியா நம்ம பண்ண முடியும். இந்த மாதிரி இந்த பிளைண்ட் ரீடிங் இருக்கு, பலதும் இருக்கு இல்லையா? ஸ்கூல்ல போலாம், கோவிலுக்கு போலாம், வேற எங்கேயாவது போலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். மத்தவங்களுக்கு கெடுதலான விஷயம் அல்லாதது எதை வேணாலும் செய்யலாம். ஓடலாம், குதிக்கலாம், பாடலாம், படிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்கு தான் இப்ப வந்து இன்னொரு விஷயம் ஒரு இது எங்களுக்கு தெரிய வந்து நாங்க சேர்ந்திருக்கோம். ஒரு டிக்னிட்டி ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு என்ஜிஓ இருக்கு. இது வந்து இந்த மாதிரி வயசானவங்க, தனியா இருக்கிறவங்க, மத்தவங்க கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லாதவங்க, அவங்களுக்காகவே இருக்குது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, வருஷத்துல 3000 ரூபாய் தான் அவங்களோட இது கட்டணம். அதுல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகள் நடக்குது. அதாவது ஓரளவுக்கு நல்லா இருக்கிறவங்க அவங்களுக்கான நிகழ்ச்சிகள் தேநீர் அரங்கம் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. அதுல வந்து ஜும்பா இருக்கு, யோகா இருக்கு, பாட்டு இருக்கு, பலதும் இருக்கு அதுல. அது இல்லாம இன்னும் கொஞ்சம் டிமென்ஷியா வந்து கொஞ்சம் வந்து மோசமான நிலைமையில இருக்கிறவங்களுக்கு டே கேர் சென்டர் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதாவது அதை நான் சுருக்கமா நான் சொல்றேன். அதுல உங்களுக்கு எது ஆர்வம் இருக்கிறவங்க அது என்ன ஏதுன்னு மேற்கொண்டு எங்கிட்ட கூட நீங்க கேட்கலாம், இல்லைன்னா கூகுள் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். நீங்க எல்லாம் அதுல சேரலாம். ரொம்ப நல்லா, அதாவது இதுக்காகவே தான் இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த ஆரம்பிச்சது வந்து 25 வருஷம் முன்னால ஒரு மதுரைக்கார ஒரு லேடி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருத்தங்க இந்த மாதிரி டிமென்ஷியா வந்தவங்களை யாரோ அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க, பிரான்ஸ் ஏர்போர்ட்ல விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது இந்தியால அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக தான் அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க, ரொம்பவும் அந்த டிமென்ஷியா வந்து பார்க்கின்சன்ஸ், இந்த அல்சைமர் எல்லாம் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கும் அவங்க கிட்ட 3 விதமா இருக்கு. நல்லா இருக்கிறவங்களுக்கு அது வராம தடுக்கிறதுக்கான வழிகள், கொஞ்சம் இதுவா இருக்கிறவங்களுக்கு கவனிப்பு, அதை விட மோசமா இருக்கிறவங்களுக்கு அதுக்கு தேவையான சிகிச்சை, அந்த மாதிரி எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுல கூட நீங்க சேர்ந்துக்கலாம். இது வந்து நந்தி சொன்னதுனால நான் சொல்றேன். இத பத்தி மேற்கொண்டு தகவல் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நந்திதாட்ட கேளுங்க, இல்லைன்னா கூகுள் பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. Thank இது you. பரதநாட்டியம் தவிர வேற என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க செய்றீங்க? அதாவது நாங்க வந்து எங்களுடைய உணவை நாங்களே உற்பத்தி பண்ணிக்கிறோம், அதனால தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருக்கும். அப்புறமா வந்து யோகா பண்றோம்,
இந்த இது டிக்னிட்டி ஃபவுண்டேஷன் இருக்குது இல்லையா, அதுல வந்து சேவை ஆக்டிவிட்டிஸும் நிறைய இருக்கு. நமக்கு ஜாலியா இருக்கிறதுக்காக வேண்டி மட்டும் அல்லாம அவங்களுடைய மத்த அந்த சேவை பணிகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுலயும் நம்ம சேர்ந்துக்கிறோம். அதே மாதிரி இப்ப புதுசா வந்து யாரோ பெயிண்டிங் கத்துக் கொடுக்க தொடங்கினாங்க, அது வேற குரூப், அதுக்கும் நாங்க போயிட்டு இருக்கோம். இப்ப புதுசா எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டதுன்னா, இந்த முகநூல்ல வந்து திடீர்னு வந்து நிறைய இந்த தலை கொண்டையெல்லாம் அவ்வளவு அழகழகா போடுறாங்க, ஒரு நிமிஷத்துல போட்டுடுறாங்க, கஷ்டமே இல்லாம. எனக்கு அது ரொம்ப பார்த்து ரொம்ப ஆசையா இருக்கு. இவ்வளவு ஈஸியா நம்மளால வந்து அழகழகா தலையில கொண்டை போட்டுக்கிட்டு போக முடியுமா அப்படிங்கிறது. ஒண்ணுமே அதுக்கு ஜாஸ்தி இதெல்லாம் தேவையில்லை. ரப்பர் பேண்ட் தான் பயன்படுத்துறாங்க. ரப்பர் பேண்டு, ஏதோ ஒரு சின்ன ஒன் ஆர் டூ கிளிப்ஸ், அவ்வளவுதான். அதை வச்சு எல்லாம் புதுசு புதுசா நாமளே கத்துக்க வேண்டியது. நம்ம கத்துக்கிறது இல்லைன்னா நம்ம மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, அவ்வளவுதானே. கோலம் போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். கோலம் நீங்க வந்து டிஜிட்டலா போடலாம், இல்லைன்னா வீட்டு வாசல்ல போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். மத்தவங்களுக்கு கத்து கொடுக்கலாம், இல்லைன்னா கத்துக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு நம்ம வயசெல்லாம் பார்க்க வேண்டியது இல்ல. வயசானவங்க கத்து மட்டும்தான் கொடுக்கணும் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தங்க சொல்றாங்க, 2 நாள் முன்னால நிஜமா நடந்த விஷயம் இது. அவங்களுக்கு வயசு வந்து 103 102 என்னமோ ஆயிடுச்சு. அப்போ வந்து அந்த ஏர்போர்ட்ல போய் பாஸ்போர்ட் இது ஃபில் பண்ணும்போது, ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது 1922 இல்லையா, 22ன்னு அவங்க எழுதணும். அவங்களோட டேட் ஆஃப் பர்த் எழுதும்போது 1900க்கு அங்க இது இல்ல, இடம் இல்ல, ரெண்டு ஃபிகர் தான் எழுத முடியும். அப்ப 22, அதாவது பிறந்த வருஷம் 22ன்னு எழுதும்போது அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு குழந்தை போல இருக்கு, இதுக்கு அசிஸ்டன்ஸ் தேவைப்படும் அப்படி. அது ஒரு விதத்துல உண்மை கூட தான். வயசானவங்க குழந்தை மாதிரின்னு கூட நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா. அது எப்படிங்கிறது எப்படி விதமா எந்த விதமா வேணாலும் அந்த மாதிரி வரலாம். அவங்க வந்து நிஜமாவே ரொம்ப ஆக்சுவலி நம்ம வயசாகும் போது குழந்தையா மாறணும். குழந்தையா மாறுறதுன்னா என்ன அர்த்தம்னா, அந்த அளவுக்கு என்ன சொல்றது, நிஷ்கலமாங்கிறதுக்கு தமிழ் வார்த்தை என்னன்னு தெரியல. அதாவது இன்னசென்டா, ரொம்ப அன்பா, ரொம்ப பாசமா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எல்லாருக்கும் அன்பை கொடுக்கற மாதிரி நம்ம வந்து குழந்தையா மாற முடியும். அப்படியும் மாறலாம், இல்ல இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் எழுத முடியாததுனால குழந்தையா மாறலாம். எந்த விதத்துலயும் நம்ம குழந்தையா மாற முடியும். ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு தேவைகளும் நமக்கு இல்லாம போயிடும் வயசாகும் போது. சின்ன, அதாவது வசதிக்காக கொஞ்சம் சின்ன ட்ரெஸ் போடுறது, புடவைதான் உடுத்தணும் அப்படியெல்லாம் இல்லாம பல விதங்கள்ல நம்ம எல்லா விதத்துலயும் நம்ம குழந்தையா மாறிட்டோம்னா இந்த பிரச்சனையே இருக்காது. அப்புறம் எனக்கு வயசாயிடுச்சுங்கிற ரொம்ப இல்ல, எனக்கு இத்தனை வயசாச்சுன்னு நம்ம சொல்லிக்கலாம். நான் பேசுறது கொஞ்சம் இல்லாஜிக்கலா இருக்கா? இல்ல கண்டிப்பா இல்லைங்க. ரொம்பவே ரிலேட் பண்ண முடியுது நீங்க சொல்றது. அந்த குழந்தைய எங்கனாலையும் பார்க்க முடியுது, உங்களுக்குள்ள இருக்க குழந்தைத்தனத்தை. குழந்தையா இருக்கிறதுங்கிறது தாங்க உண்மை. அதாவது குழந்தையா இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்னா, நிகழ்காலத்துல இருக்கிறது. அதாவது நான் இப்ப இங்க டான்ஸ் ஆடினேன்னா அவங்க நாளைக்கு அங்க சிரிப்பாங்களோ, அதே குழந்தை யோசிக்கிறது இல்ல. அது அது வந்து மூவ் ஆயிட்டே தான் இருக்கு, ஜாலியா இருக்கு இல்லையா. அழுக வந்தா அழுது, அப்படி நம்மளால இருக்க முடிஞ்சிருச்சுன்னா நம்ம எல்லாம் மத்தவங்க யோசிச்சு என்ன சொல்லுவாங்களோ, மத்தவங்க என்ன, எதுக்கு, அவங்களும் மனுஷங்க தானே, அதை யோசிக்கிறதே இல்ல. நம்ம நம்ம வந்து அந்த அளவுக்கு திருந்த இதுவா இருந்துட்டோம்னா அவங்களாலையும் நமக்கு வேணும்னா ஹெல்ப் பண்ண முடியும், நம்மளால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் இல்லையா. அது வந்து இன்னுமே வந்து ஒரு சமுதாயமே வந்து ஒரு சுலபமான ஒரு வழியில போயிட்டு இருக்கு இல்லையா. அழகா இருந்தா அழகா இருக்கு, அவ்வளவுதான். நல்லா இல்லைன்னா இது பாரு, இதனால நல்லா இல்லை, இது இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நாம ஏன் அந்த மாதிரி ஒரு திறந்த வெளியா இருக்க மாட்டேங்கிறோம்? சூப்பருங்க ஆண்டி. நீங்க அப்பவே என்கிட்ட பேசும்போது யோகா பண்ணி உங்களுக்கு உடம்பு முதல்ல விட ரொம்ப பெட்டரா இருக்குன்னு சொன்னீங்களா, அதை பத்தி ஷேர் பண்றீங்களா? முகநூல்ல வந்து ஒருத்தர், ஒரு சௌரப் போத்ரான்னு சொல்லி ஒருத்தரோட யோகாவுடைய ஒரு இது வந்து இருந்தது நேற்றுக்கு. அவங்க வந்து இது கூட பண்ணினாங்க, கின்னஸ் ரெக்கார்டு கூட பண்ணினாங்க. அவர் வந்து 21 நாளைக்கு இலவசமா கத்து கொடுக்குறாரு. யோகா வந்து நான் பல டைப் பண்ணியிருக்கேன், சின்ன வயசுல இருந்து குட்டி குட்டியா பண்ணியிருக்கேன். ஆனா யோகால வந்து
பண்ணி 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 கொஞ்சம் தப்பான யோகா எல்லாம் பண்ணினோம்னா அது கண்டிப்பா அதுக்கு வந்து பின் விளைவுகள் உண்டு. அதனால வந்து பார்த்துதான் நம்ம பண்ணணும். ரொம்ப வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான யோகா எல்லாம் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனா அதே நேரத்துல இவருடைய இது பண்ணின போது நான் என்ன பார்த்தேன்னா, அது ரொம்ப சுலபமா இருக்கு. முதல்ல வந்து இலவசம். ஆனா நேரத்துக்கு ஒழுங்கா ஆரம்பிச்சு ஒழுங்கா முடிக்கிறாங்க, நீட்டா சொல்லித் தராங்க. அது ஒண்ணு. 2வது ரொம்ப சுலபமா இருக்கு. 3வது ரொம்ப ரொம்ப ரொம்பவே வந்து அது உபயோகமா இருக்கு. அது ரொம்பவே நல்லா இருக்கு. நான் அதை செஞ்சு, அதாவது நான் எல்லாமே செய்வேன். முன்னிருந்து நான் எல்லாம் செய்வேன். நான் செய்யாம முடங்கி கிடக்கிற ஆள் கிடையாது. ஆனா இதை செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எனக்கு வந்து என்னுடைய உடம்பே மாறி போன மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வந்துட்டு இருக்கு. ரொம்ப சின்ன வயசு ஆயிட்ட மாதிரி அவரே சொல்றாரு, நீங்கெல்லாம் சின்னவாயிடுவீங்கன்னு சொல்றாரு. அவர் செய்யறதுக்கான காரணம் என்னன்னா, அவருடைய இது என்னன்னா, குறிக்கோள் என்னன்னா, நிறைய பேருக்கு இந்த யோகாவை வந்து ஒரு ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய ஒரு பழக்கமா மாத்தணுங்கிறது அவருடைய லட்சியம். அவருடைய லட்சியம் வந்து நேர்மையானதா உண்மையானதா இருக்கிற காரணத்தினாலேயே அது வந்து எல்லாருக்கும் உபயோகமாவும் இருக்கு. காசுக்கு சொல்லி கொடுக்கறவங்களுடையது அவ்வளவு உபயோகமா இருக்காது. ஏன்னா அது வந்து காசுக்காக செய்யறாங்க. ஆனா ஃப்ரீயா கத்து கொடுக்கும்போது அதுல உள்ள அந்த நேர்மை வந்து மத்தவங்களை நல்ல விதத்துல பாதிக்குது, நேர்மறையா பாதிக்குது, உடனே பாதிக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளவு சீக்கிரமா நான் நடந்து வந்துட்டு இருந்த அதே இடம் தான். ஆனா நடக்கணுங்கிற எண்ணத்தை வச்சு நான் நடந்து வந்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப நடக்கும்போது என்ன இருக்கு இதுல நடக்கிறதுக்கு, என்ன அதை யோசிக்கிற ஒரு டைம் கூட கொடுக்காம என்னால நடக்க முடியுது. என்னுடைய நடை ரொம்ப வேகமா துரிதமா நடந்து வரேன் நான். இத்தனைக்கும் இப்ப செய்ய ஆரம்பிச்சு 12 நாளும் என்னமோ தான் ஆச்சு. அதே மாதிரி இது சொல்லும் போது நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன். அதாவது நம்ம எப்படி எப்படி எப்படிங்கிற கேள்விகள் நிறைய உங்க மனசுல எல்லாம் இருக்கும். இப்ப எனக்கு வந்து இந்த நிறைய நான் பயணம் எல்லாம் போறதுனால எனக்கு வந்து இந்த ஆட்டோவா இருந்தாலும் டாக்ஸி எதுவா இருந்தாலுமே இந்த ரெக்ஸின் ஷீட் தானே இருக்கும் இல்லையா? ட்ரெயினா இருந்தாலும் பஸ்ஸா இருந்தாலும் அது வந்து எனக்கு ஒத்துக்கிறது இல்லை. சாஞ்சு இப்படி உட்காரும் போது எனக்கு ஒத்துக்கிறது இல்லை. அப்போ வந்து கையில வந்து ஒரு பெட்ஷீட்டோ ஒரு ஏதோ ஒண்ணு வச்சிருப்பேன். ஆனா முக்காவாசி கொண்டு போறதெல்லாம் ஞாபகமா கொண்டு போயிடுவேன். அதை விரிச்சு உட்கார்றதுக்கு மறந்துடுவேன். கையிலயே இருக்கும் ஆனா மறந்துடுவேன். அப்படி பல தடவை அந்த மாதிரி இருக்கும். அப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு அரிப்பு மாதிரி வருது. ஆனா அந்த அரிப்பு வருது. ஆனா அந்த அரிப்புக்கு என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். எந்த மருந்து மாத்திரை தேவையில்லைங்கிறது எனக்கு தெரியும். ஆனா நம்ம பெண்கள் அப்படித்தானே, அவனவனுக்குன்னா ஒழுங்கா நம்ம செய்ய மாட்டோம். அது இப்படி நாளைக்கு 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 நாளைக்குன்னு போயிட்டு இருக்கு. எங்க வீட்டுக்காரர் கூட ஏதோ ஒரு பச்சிலை மருந்து அதை போடலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் அடுத்த நாளைக்கு வாழைப்பழம் சாப்பிடும்போது அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த தோலுடைய உள்பகுதி இருக்குது இல்ல, அதுல கொஞ்சம் இது இருக்கும் இல்லையா, அதை எடுத்து ஒரே ஒரு தடவை எத்தனை நாளா அரிப்பு இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 1 மாசமா இருந்தது. அது வந்து பண்ணாம அது வந்து பெருகிட்டே இருந்தது. ஆனா இந்த வாழைப்பழ தோலுடைய உள்பகுதியை நான் தேய்ச்ச போது, ஒரே ஒரு தடவை தேய்ச்ச போது அது டோட்டலா குணமாயிடுச்சு. இது நான் சொல்றேன், என்னோட அனுபவம். அது எங்க வீட்டுக்கார்ட்ட நான் காமிச்சேன், பாருங்க இது குணமாயிடுச்சு பாருங்க அப்படின்னு. ஆனா கொஞ்சூண்டு அதுல வந்து அங்க என்னமோ பிரச்சனை இருந்தது மட்டும் தெரிஞ்சது. அரிப்பெல்லாம் போயிடுச்சு, அது தெரிஞ்சது. அடுத்த நாள் தேய்ச்ச போது அந்த அரிப்பு, அந்த சிவப்பு, அந்த எண்ணெய் அது அப்படியே வந்து முதல்ல இருந்த மாதிரி மாறிடுச்சு. இதை விட அதாவது இது என்னதுன்னு கேட்டா இது மருந்து கிடையாது, இது உணவு. அதாவது தோல் மூலமா நம்ம சாப்பிடுற உணவை தோல் மூலமா நம்ம சாப்பிடுறோம், அவ்வளவுதான். இது மருந்து கிடையாது, புரிஞ்சுக்கணும். வாழைப்பழம் மருந்து கிடையாது. அத வந்து உணவு, ஆனா தோல் மூலமா எடுத்துக்கிறோம். அதனாலதான் தோல்லையும் நம்ம தோல் தானே வெளியில தானேன்னு சொல்லி நம்ம சோப்பு, கண்ட கண்ட எண்ணெய்கள், கண்ட கண்ட பொருட்கள், ஷாம்பு, மருந்து மாத்திரைகள், ஆயின்மெண்ட் இதெல்லாம் தோல்ல வந்து நம்ம அப்ளை பண்ணவே கூடாது. ஏன்னா தோல் மூலமா நம்ம அதை உள்ள எடுத்துக்கிறோம். ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம டை எல்லாம் ஹேர் டை எல்லாம் போட்டு கேன்சர் வந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதனால
தோலும் வந்து ஒரு நம்ம உணவு சாப்பிடுற ஒரு உறுப்பு தான். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நான் எத்தனையோ வருஷமாச்சு சோப்பு போட்டு ஷாம்பு போட்டு எங்க வீட்டுல பேஸ்ட் கிடையாது, டிட்டர்ஜென்ட் கிடையாது, ஹார்பிக் கிடையாது, எந்த லோஷன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா நானும் எங்க வீட்டுக்காரரும் கண்டிப்பா நாறது இல்ல. எல்லாரும் சோப்பு போடலையா? இல்ல, சோப்பு போட வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மையில சோப்பு எல்லாமே, சோப்பு ஷாம்பு எல்லாமே வந்து ஒரு பிசினஸ் தான். அந்த சோப்புக்கு பதிலா வேற சோப்பு வருதல்ல, வேற பொடிகள் வருதல்ல, அதெல்லாமும் பிசினஸ் தான். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அப்ப இத்தனை பொருள் தேவையில்லைன்னு வரும்போது நம்ம பர்ஸ் எவ்வளவு சேஃபா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எத்தனை பொருள் நம்ம வாங்குறது இல்ல எங்க வீட்டுல. நான் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கெல்லாம் போறது கிடையாது. எப்பவாவது போனா என்ன ஒரு பொருள், ஒரே ஒரு பொருள் தேவை இருக்கும், அதை மட்டும் வாங்கிட்டு வந்துருவேன். உப்பு சம்டைம்ஸ், அதுதான் மெயினா வந்து உப்பு தான், வேற ஒண்ணும் இருக்காது. மிச்சம் எல்லாமே வந்து நமக்கே கிடைச்சிருது. இந்த மாதிரி சில 1-2 ஐட்டம் தான் தேவை இருக்கு. எங்க வீட்டுல எந்த பிளாஸ்டிக் டப்பால வரிசையா ஒரு பொருளும் வரதில்ல, குப்பையும் சேரறது இல்ல. ஜாலியா இருக்கேன் நான். சூப்பர் சூப்பர் ஆண்டி. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். ஆண்டி உங்களுக்கு இப்ப கிளம்பணுங்களா? 4 o'clock ஆயிடுச்சு. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஓகேங்க, ஓகே. யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா வேணா கேட்கலாம் நீங்க மீரா ஆண்டி கிட்ட. ஏதாவது குறுக்கு கேள்வி கேளுங்க. அப்புறம் காஸ்மெட்டிக் ஐட்டம் எதுவுமே வாங்காம எப்படிங்க மேடம் யூஸ் பண்றீங்க எல்லாம்? காஸ்மெட்டிக் ஐட்டம் எதுவுமே, அந்த குளிக்கிற சோப்பு ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ணாம எப்படி மெயின்டைன் பண்றீங்க? குளிக்கும் போது அப்புறம் என்ன போட்டு குளிப்பீங்க? எதையும் போட்டுக்க மாட்டோம், தண்ணி தான், வெறும் தண்ணி. வெறும் தண்ணி மட்டும் போட்டுப்பீங்க? இல்ல கடல மாவு பைத்த மாவு அப்படி போடுவீங்களா? ஒரு காரணம், நம்ம நல்ல உணவு சாப்பிடுறதுனால நமக்கு அதிகமா வேர்வை வராது, வர வேர்வையில நாற்றம் இருக்காது, எங்களுடைய டாய்லெட்டும் நாற்றம் இருக்காது. அது அது காரணம். அடுத்தது வந்து நம்ம அதாவது வேணும்னு உங்களுக்கு தோணினா இந்த இது இருக்குமல்ல, அந்த போத்தங்கான்னு ஒரு பொருள் கிடைக்குமல்ல, இந்த பீர்க்கங்காய் முத்தி போனா அந்த உறுதி அப்படியே இருக்குமல்ல, சாஃப்டா நல்லா இருக்கும். அதை வேணா வேணும்னா தேய்ச்சி குளிச்சா போதும். ஆக்சுவலி குளிக்கிறது வந்து எதுக்குன்னு கேட்டா, நம்ம உடம்பு வந்து தண்ணியே சுத்தப்படுத்திக்க கூடியதுதான். வேர்வை மட்டும்தான் ஒரு இது, அதுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அப்புறமா இன்னும் சொல்ல வந்தேனே, குளிக்கிறதுங்கிறது ஆக்சுவலி வந்து குளிர்வித்தல், உடம்ப குளிர்விக்கணுமே தவிர உடம்ப சுத்தப்படுத்துறதுக்காக நம்ம குளிக்கிறது இல்லை. ஆக்சுவலி உண்மையில் பார்க்க போனா அதே மாதிரி ஆறுகள்ல போய் குளிக்கலாம், புத்து மண்ணை தேய்ச்சி குளிக்கலாம். நான் ஆத்துக்கெல்லாம் போய் குளிக்கும் போது புத்து மண்ணு நம்ம வீட்டுல இருக்கு, அதை எடுத்துட்டு போய் தேய்ச்சி குளிப்பேன். அது ஒரு ஸ்கின் டோனிங்க்கு அது நல்லது. செம்பருத்தி பூ இருக்கு, அது தலைக்கு தேய்ச்சிக்கலாம். அதே மாதிரி பல பல பொருட்கள் வந்து இயற்கையாவே கிடைக்குது. அதே மாதிரி புல் வளர்க்கறதுக்கு நிறைய பொருள் இயற்கையாவே நமக்கு, அதாவது தோட்டங்கள்லயே கிடைக்குது, கடையில கிடைக்கிறத பத்தி நான் பேசல. அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான இந்த எங்க வீட்டு பாத்திரங்கள் எல்லாம் தேய்க்கிறது ரொம்ப ஈஸி. எண்ணெய் இருக்காது, பிசுக்கு இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. நான் சும்மா வந்து சாம்பலோ ஏதாவது போட்டு தேய்ச்சிடுவேன். ஈவன் மண் போட்டு கூட தேய்க்கலாம். இல்லைன்னா இந்த பயோ என்சைம்னு அந்த நம்மளுடைய அந்த எலுமிச்சம்பழ தோலுடைய வேஸ்ட் எல்லாம் இருக்கும்ல, அதை வந்து தயார் பண்ணி வச்சிருக்கேன். அதை தேய்ச்சி அதை பயன்படுத்திக்குவோம் நாங்க வாஷிங் மிஷின்ல துணி துவைக்கிறதுக்கு. டாய்லெட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணினா அவ்வளவு சுத்தமா இருக்கும், அது ரொம்ப சுத்தமா இருக்கும். இன்னொரு இது என்னன்னு கேட்டதுன்னா, இப்ப நம்ம ஹார்பிக்க வந்து டாய்லெட்ல போட்டு வச்சுட்டு நம்ம உள்ள போய் சுத்தம் பண்ணிட்டு வெளியில வரும்போது அந்த மூச்சு காற்று நம்ம உடம்புல பட்டு நமக்கு ரொம்ப வந்து இதுவா இருக்கும், டயர்டா இருக்கும். ஆனா இந்த பயோ என்சைமை போட்டு வச்சுட்டு நம்ம டயர்டா உள்ள போனோம்னா, அது வந்து இதுதானே சிட்ரஸ் ஃப்ரூட் தானே, அதனால அந்த காத்தை நம்ம இது பண்ணிட்டு வரும்போது டாய்லெட் மட்டும் அல்லாம நாமளும் புத்துணர்ச்சியோட வெளியில வரலாம். அது ஒரு குணம். இதெல்லாம் என்னுடைய சொந்த அனுபவம். இதெல்லாம் என்னுடைய கருத்து கிடையாது, அந்த என்னுடைய எங்கேயோ புஸ்தகத்துல படிச்ச விஷயங்கள் கிடையாது. இதெல்லாம் உண்மை, சொந்த அனுபவங்கள்.
சேலஞ்ச். அதனால இயற்கையை நம்பி வாழ்ந்தா ஒரு நாளும் கெடுதல் கிடையாது, நன்மை மட்டும்தான். பரிசுக்கு நன்மை, நமக்கு நன்மை, உடம்புக்கு நன்மை, உள்ளத்துக்கு நன்மை, உலகத்துக்கு நன்மை. ஆனா நமக்கு இதுக்கு பொறுப்பு இருக்கு. நம்ம இப்படித்தான் வாழ்ந்தாகணும். இல்லைன்னா நம்ம வந்து மோசமான ஒரு உலகத்தை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு போவோம். அவங்களோட சாபத்துக்கெல்லாம் ஆளாகணும். இது சும்மா ஃபேக்ட் கிடையாது, இது பொறுப்பு. நம்ம இப்படி மாறி ஆகணும். அது மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். மீராம்மா, சொல்லுங்க. ஹாய். ஹாய். என்ன உங்க பேரு? ரேவதியா? ஓ, சொல்லுங்க. we have met. பள்ளியில You have met where? தள்ளி village. என்ன வில்லேஜ்? தள்ளி. கள்ளி. ஆ, I don't know. கள்ளி வில்லேஜ். You came with one of my friend. One day there was one of my friend, Nandita, no? Nandita or whatever. What is her name? Nikita. Yes. Good to How see you. is what is his name? Clinton. Clint's. Clint's. Yeah. Ah. And the other one? Joshua. How is he? He's good. He's married. Now he's going to have a kid. Oh, Yeah. nice. Yeah. How are you? I'm also very well. You are doing your dance. Yes. That keeps me alive. So you can relate to whatever I told. Yes. Yes, very nice. How come you are in this group? I have to be in this group. So like we also do separate session for young people, like in the name of heartwarming hour. So heartwarming hour members are also here today because I felt whatever you share, no, whatever Meerama will share today, I felt everyone can relate. So I invited them as well. So everyone is here. So young Yeah. again members, heartwarming hour members, everyone are here together. Very much essential. Arey, this Revati, the way they live, they just cook whatever they get and they eat. It is possible. It is not a very difficult task. Whatever, it is not difficult and it has to be done because we have that responsibility. We cannot just dirty the place and go away. That is not the way. அம்மா இப்ப இந்த குழுவுல வந்து கொஞ்சம் சின்ன பொண்ணுங்களும் இருக்காங்க. இப்போ நீங்க 65 வயசுல செய்யறத வந்து இன்னும் கொஞ்சம் நான் முன்னாடியே செஞ்சிருக்கலாம் அப்படின்ட்டு நீங்க ஏதாவது நினைச்சீங்கன்னா நீங்க சொல்லுங்க. எல்லாத்துக்கும் கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும். அதாவது இயற்கைங்கிறது வந்து அது வந்து ரொம்ப பொறுப்புணர்வோட நடந்துக்கக்கூடிய ஒரு விஷயம். யாருக்கு எப்ப எதை கொடுக்கணும்னு அதுக்கு தெரியும். என்னன்னா நம்ம என்ன பண்ணணும், நான் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். என்ன பண்ணணும்னா எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நம்ம கேட்டோம்னா அதை கேட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடக்கூடாது. நம்ம அதை வந்து எடுத்துக்கணும், நம்ம வாழ்க்கையில அதை எடுத்துக்கணும். அதை மட்டும் பண்ணினா போதும். நேற்றுக்கு நான் அதை பண்ணலையேன்னு நம்ம எதுக்கு வருத்தப்படணும்? அது அவசியம் கிடையாது. நான் அப்படிலாம் வருத்தப்பட்டது கிடையாது. இப்ப நான் இப்போ வந்து 5 வயசு குழந்தை கூட போய் டான்ஸ் ஆடுறேன். அது வந்து எல்லாரும் வெளியில நின்று பார்த்து சிரிக்கிறாங்க, சிரிச்சுட்டு போறாங்க. அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை. ஓகே, அவங்க சந்தோஷமா இருக்காங்க, அந்த அளவுக்கு தான் நான் எடுத்துக்கிறேன். நான் நேத்துக்கு ஆடி இருக்கலையேன்னு நான் எதுக்கு வருத்தப்படணும்? நேத்துக்கு எனக்கு வேற விஷயங்கள் இருந்தது இல்லையா? நான் உருப்படியான விஷயங்கள் தான் நேற்றுக்கு செஞ்சேன், இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? எனக்கு அது இதுக்கு நேரம் கிடைக்கல, நான் செய்யல, அவ்வளவுதானே. அவ்வளவுதான், நான் அப்படித்தான் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ரிக்ரெட்ஸுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்ல சொல்ல போனா. செய்ய வேண்டியது நேற்றுக்கு செஞ்சோம், இன்னைக்கு செய்ய வேண்டியது இன்னைக்கு செய்யணும். நாளைக்கு என்ன செய்ய போறோம் அது நாளைக்கு செய்வோம். அது இன்னைக்கு செய்ய முடியாது இல்லையா? நாளைக்கு செய்ய வேண்டியது இன்னைக்கு செய்ய முடியாது இல்லையா? நமக்கு தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு அதை பத்திலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
நான் வருத்தப்படல, நான் சின்ன வயசுல டான்ஸ் படிக்கலையே அப்படின்னு நான் வருத்தப்படல. ஏன்னா வயசானதுக்கு அப்புறம் டான்ஸ் ஆடுறதுல ஒரு ஒரு ஜாலி ஒரு விஷயம் இருக்கு. நிறைய பேர் நம்மள வந்து பாராட்டுவாங்க, ஹாஹா அப்படிம்பா. சின்ன வயசுல சொல்ல மாட்டேன். அது ஒரு நல்ல இது இருக்கு இல்லையா, சீக்கிரம் பிக்கப் பண்ண முடியும். அது ஒண்ணு இருக்கு. குழந்தைங்க வந்து டான்ஸ் கிளாஸுக்கு எதுக்கு வராங்க, அப்பா அம்மா அனுப்புறாங்க அதுக்கு வராங்க. அவங்களுக்கு வந்து பிக்கப் பண்றதுக்கான புத்தி கூர்மை அதிகமா இருக்கலாம். ஆனா ஆர்வம் அந்த அளவுக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்காது. அதுங்க வந்து அப்பா அம்மா அனுப்புறாங்க வர்றாங்க, பிடிக்காம கூட வரும். வயசாகி நம்ம போகும்போது நம்ம விரும்பி போறோம், அப்ப நம்ம சீக்கிரமா கத்துக்க முடியும். அது ஒரு பெனிஃபிட் இருக்கு. அது மாதிரி எல்லா இடத்துலயும் நம்ம என்ன அதுல உள்ள ஒரு நல்ல இது இருக்கு இல்லையா, நல்ல சைடு எல்லாத்துலயும் இருக்கு. அத பாத்துக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். தானே நான் சொல்றது? கரெக்ட் தான். சின்ன குழந்தைங்க அப்படித்தான் நான் பாக்குறேன். நல்ல சிலதுங்க வந்து சரியாவே ஆடாது. ஏன்னா அதுக்கு எதுக்கு ஆடுறோம்னு தெரியாது, என்ன சொல்றாங்கன்னு புரியாது. அதுங்க விளையாடுற இதுல வந்து ஏதோ அம்மா அனுப்பினாங்க வராங்க ஆடுறாங்க போறாங்க. நம்ம அப்படி கிடையாது, நமக்கு அதுல ஆர்வத்தினால நம்ம போறோம். அப்ப நம்ம சீக்கிரம் கத்துக்குவோம். நான் அதை மட்டும்தான் பாப்பேன். சின்ன வயசுல ஆடலையே, சரி ஆடல, அதுக்கு என்ன. சின்ன வயசுல நான் ஹிந்தி கத்துக்கிட்டேனே, சின்ன வயசுல நான் சான்ஸ்கிரிட் கத்துக்கிட்டேனே, அதுல எனக்கு ஆர்வம் இருந்தது, அதுக்கு வாய்ப்பு கிடைச்சது, கத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். நான் நினைக்கிறேன் அவங்க சசிகலா அவங்க எப்படி கேட்டாங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் ஹாபிஸ் ஹெல்த்த வந்து இந்த வயசுலயே தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பாத்துருப்பேன், அந்த மாதிரி கேக்குறீங்களா சசி அக்கா நீங்க? அவங்க அப்படி கேக்குறாங்கன்னு நினைக்கிறேங்கம்மா. இப்ப நீங்க நேச்சர் கியூர் எவ்வளவு வருஷமாங்கம்மா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த நேச்சர் கியூர் லைஃப் ஸ்டைல்? வந்து இப்ப இருக்கிற இந்த உருவத்துல நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு 10-12 வருஷம் ஆச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி விட்டு விட்டா நான் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். அதாவது எல்லா விஷயமுமே அப்படித்தானே. இப்ப நேச்சர் கியூர்ங்கிறது இப்ப நம்ம செய்யறது வந்து ரொம்ப வந்து ஒரு எளிமையான ஒரு இது முறை. அதுக்கு முன்னால இந்த சித்த சமாதி யோகாங்கிறது இருந்தது. அப்புறம் நம்ம பகவத்கீதையிலேயே ஆக்சுவலி நேச்சர் கியூர் பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கல, அப்பெல்லாம் நான் புரிஞ்சுக்கல. நான் அந்த காலத்துல என்ன சொல்லுது, பகவத்கீதையில என்ன சொல்லுதுன்னா, இனிப்பான விஷயங்கள் தான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுது. ஒரு 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 இது வருது. அப்ப நான் இனிப்பு நல்லதுன்னு நிறைய இனிப்பு சாப்பிடுவேன். நான் சின்ன வயசுல இனிப்பு நான் விரும்பி சாப்பிடுவேன். ஏன்னா இருக்குது. ஆனா கீதையில சொல்ற இனிப்புன்னா என்னதுன்னா, உடம்புக்கு நல்லதான இனிப்பான பழங்கள். பழங்கள்ங்கிற வார்த்தை அதுல வர்றதில்லை, ஆனா அது மீனிங் வந்து அதுதான். புரியுதா? அதே மாதிரி நம்ம சிலதெல்லாம் வந்து நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். அது நமக்கு சாதகமா இருக்குன்னு நம்ம அதை எடுத்துக்கிறோம். ஆனா அது அப்படி இல்லைங்கிறது அப்புறமா நமக்கு தெரியுது. இப்ப எனக்கு இனிப்பே பிடிக்காம போயிடுச்சு. ஏன்னா அது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு தெரிஞ்சோன்னா அது பிடிக்காத ஒரு பொருளா மாறிடுச்சு. அப்போ வந்து எல்லாமே வந்து என்ன சொல்றது, அதுக்கான ஒரு நேரம் வரும்போது எல்லாம் நடக்குங்கிறது தான் நான் நினைக்கிறது. அப்பப்போ எது நல்லதுன்னு நமக்கு புரிய வந்ததோ, சின்ன வயசுல இருந்து எது நல்லதுன்னு புரிய வந்ததோ அதையெல்லாம் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வந்துகிட்டே தான் இருந்தேன். அது கொஞ்சம் சின்ன, அதாவது சின்ன அளவுல இருந்திருக்கலாம், கொஞ்சம் முழுமை அடையாம இருந்திருக்கலாம், பலவிதமா இருந்திருக்கலாம். டான்ஸ் நான் ஆடிட்டு தான் இருந்தேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஆடிட்டு தான் இருந்தேன். அது வந்து இந்த சாஸ்திரியமான பரதநாட்டியமா இல்லாம இருந்தது, அவ்வளவுதான். புரியுதுங்கம்மா, இப்ப புரியுது. நம்ம வாழ்க்கையில முழுசா கத்துக்கிட்டு முழுசா எல்லாத்தையும் பண்ணவும் முடியாது இல்லையா. அப்பப்ப என்னென்ன பண்ணினோமோ அது சரி. ஏன்னா நான் வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் தப்பு பண்ணது கிடையாது. இது தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை பண்ணினது கிடையாது. இது சரின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது செய்யாம இருந்தது கிடையாது. அந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். அது நேச்சர் கியூரா இருந்தாலும் சரி, டான்ஸா இருந்தாலும் சரி, வேற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, தப்புன்னு தெரிஞ்சு தப்ப செஞ்சது கிடையாது, சரின்னு தெரிஞ்சு சரியா செய்யாம இருந்தது கிடையாது. சூப்பர். லாஸ்டா வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா?
எனக்கு இருக்கு. மீராமா, நான் உங்களோட வீடியோ பார்த்தேன், நந்திதா ஷேர் பண்ணியிருந்தாங்க. நீங்க அதுல பேசினதை விட இப்ப ரொம்ப இயல்பாவும் பேசுனீங்க, ரொம்ப உற்சாகமா பேசுனீங்க. அந்த அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கப்பல் பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ அதுல இன்னொரு விஷயம் நீங்க மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, ஏதோ ஒரு ஆப் இருக்கு, நாங்க கெஸ்ட் அங்க ஸ்டே பண்ண வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம். இந்த எண்ணம்லாம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஏன்னா எல்லாரும் நினைப்பாங்க வயசாயிட்டா ஓகே நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம வாழ்க்கையை தனியா பார்ப்போம். பட் அந்த சமயம் கெஸ்ட் நம்ம வீட்டுல தங்க வச்சு வேலை செய்யறது அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தோணுது? அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இல்ல அது ஒன்றும் அவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது. அதாவது முதல்ல வந்து அவங்க வந்து நம்ம சொந்தக்காரங்க கிடையாது. நம்ம வந்து அவங்களுக்கு ஃப்ரீயா அகாமடேஷன் கொடுக்குறோம். அதே மாதிரி அவங்க இந்த ஆப்லயே எப்படின்னா அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா நம்ம இருக்கிற மாதிரி, நம்ம அவங்க வந்து நம்ம மேல ஒரு பாரமா இருக்கக்கூடாதுங்கிறது அதுல உண்டு. அப்ப அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து இது பண்ணி கொடு அதை பண்ணி கொடுன்னு டிமாண்ட் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஃபாரின்ல இருந்தெல்லாம் ஆளுங்க வரும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியுது. நம்ம ஜாலியா இருக்கும், நிறைய வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அங்க இருக்கிறவங்களும் மனுஷங்க தான். அது ஒன்றும் வித்தியாசமான ஒரு இது கிடையாது. அவங்களும் எத்தனையோ கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலயும் எவ்வளவோ சோகங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம சோகங்களை தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுல பொதுவா வந்து சிந்தனைகள் எப்படி அவங்க திங்க் பண்றாங்க, அவங்களுடைய எண்ணங்கள் என்னது, அவங்களுடைய உறவுகள் என்ன, அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய தத்துவங்கள் என்ன, இதெல்லாம் நமக்கு இது மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. இது சும்மா ஹோட்டல் மாதிரி அவங்க வராங்க தங்குறாங்க போறாங்க அப்படி கிடையாது. இது நிறைய நம்ம பேசுவோம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறமா அவங்க திரும்பி போனதுக்கு அப்புறமாவும் அவங்க நமக்கு ஒரு உறவா தான் இருக்கிறாங்க, ஒரு தோழர்களா தான் இருக்கிறாங்க. அப்ப அது நல்ல விதமா தானே போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து இந்தியால வந்து நம்மளுடைய இதுல இருந்ததுதான். அந்த காலத்துல என்ன பண்ணிருந்தாங்க, ஒரு வீடு கட்டும்போது ஒரு திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில வந்து வழிப்போக்கர்கள் வந்து தங்குவாங்க. தங்குறது மட்டும் இல்லாம அவங்க வந்து கோவில்ல குளம் இருக்கும், அவங்க போய் குளிச்சுட்டு வந்துருவாங்க. ஆனா அவங்களுக்கு உணவு கிடைச்சிருக்கா இல்லையான்னு இந்த வீட்டுல இருக்கிறவங்க பாப்பாங்க. அப்படியே ஒன்றும் பசியோட ஒன்றும் விட்டுட மாட்டாங்க. அப்ப இந்த இது வந்து நம்ம வாழ்க்கையில இருந்திருக்கு, அதெல்லாம் மறைஞ்சு போச்சு. அது இப்ப வேற உருவத்துல, ஒரு ஆப் உருவத்துல வருது, அவ்வளவுதான். இது ஒரு சர்க்கிள் தான் எல்லாமே. தனிமைங்கிறது அந்த காலத்துல இல்லதான். ஏன்னா அந்த காலத்துல திண்ணை இருந்தது, அந்த காலத்துல கூட்டு குடும்பம் இருந்தது, அந்த காலத்துல கோயில் விழாக்கள் இருந்தது. இந்த காலத்துல ஆன்லைன் இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். நான் அப்படி பாக்குறேன். இந்த காலத்துல என்னது அவ்வளவு பெருசாயிடுச்சுல்ல, நமக்கு எங்க வேணா நம்ம எட்ட முடியுங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? அப்ப எங்க போய் தனிமை இருக்குது? ஓகேவா? மேடம் பேசலாங்களா? சொல்லுங்க. ஹலோ. நீங்க உங்கள லைஃப ரொம்ப தெளிவான ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறீங்க. ரொம்ப எங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு பெரிய ரோல் மாடலா இருக்கீங்க. நாங்க வந்து அப்பப்ப எங்க ஏஜ் வந்து அந்த நிறைய அந்த டிப்ரெஷன், தனிமை, சந்தோஷமான தருணங்கள் எல்லாமே கலந்த மாதிரிதான் எங்களுக்கு இருக்குது. ஆனா உங்ககிட்ட பேசுறப்போ உங்க எனர்ஜி லெவல் ரொம்ப வெரி குட். எங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்குதுங்க. நல்லது, அதுக்கு தானே பேசுறோம். ஆமாமாங்க, வெரி யூஸ்ஃபுல். ரொம்ப உபயோகமா இருந்துச்சு உங்களோட ஸ்பீச். கேட்கவே ரொம்ப உத்வேகமா, ரொம்ப மோட்டிவேட்டிங்கா நல்லா இருந்துச்சு. வெரி நைஸ். அந்த மாதிரி பண்ண முடியும், அது ஒண்ணும் கஷ்டமான ஒரு. கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க. உலகத்துல நல்ல விஷயங்கள் எல்லாம் எளிமையானது, சுலபமானது. ஆமாமாங்க, வாழ்க்கையில நம்ம தான் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். அந்த காம்ப்ளிகேட்டடான திங்கிங்கை விட்டு போட்டு இது ஈஸின்னு நினைச்சா எல்லாம் ஈஸி தான். ஆமாமாங்க, ஆரோக்கியமே ஈஸி தான். அதாவது உணவு சாப்பிடுறது கஷ்டமா, சமைச்ச உணவு சாப்பிடுறது கஷ்டமா? ஏன்னா சமைக்காத உணவு அப்படியே சாப்பிட முடியும். சமைக்கிறதுன்னு வரும்போதுதான் கேஸ் வேணும், உப்பு வேணும், மிளகு வேணும். யோசிச்சு பாருங்க, அதுதான் ஈஸி இல்லையா? வாழைப்பழத்தை தானே ஈஸி. ஆமாமாங்க, முழுங்க கூடாது, நான் சும்மா சொல்றேன். நல்லா மென்னுதான் சாப்பிடணும், என்ஜாய் பண்ணி சாப்பிடணும் உணவை. அப்பதான் அது செரிக்கும், அது நமக்கு நன்மையை தரும். அதுதான்.
ஒரு நாள் அமைஞ்சா கண்டிப்பா பெரியவங்க சின்னவங்க உங்களை எல்லாரும் பார்க்க ஆசைப்படுவாங்கன்னு நினைக்கிறேங்கம்மா. உங்களோட பிளேஸ்க்கு வந்து உங்களை பார்க்கணும்னு எனக்கே இப்ப ஆசையா இருக்கு. எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நேர்ல உங்களை காட்டணும் உங்களோட வாழ்க்கை முறைய அப்படின்னு தோணுது. சரி, இப்போ டைம் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்க. எங்க பேத்தி வர்றதுனால இது ஏர்போர்ட் போக வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா நான் நேரத்தை பத்தி மாட்டேன். இல்ல இன்னைக்கே ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. தேங்க்ஸ். நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க எங்களுக்கு ஆன்சர் பண்ணிருக்கீங்க. இது வந்து என்னுடைய பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் பகிர்ந்துக்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து மனுஷன் வந்து தவறு பண்ணக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். தவறுன்னா என்னன்னா இயற்கைக்கு பாதிப்பான விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அந்த ஒரு செய்தி அது வந்து நான் சொல்ற புதிய செய்தி ஒன்றும் கிடையாது, எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா என்னுடைய ஒரு பங்களிப்பா நான் இதை சொல்றேன். இதை வந்து செய்யக்கூடாது, நம்ம யாருமே செய்யக்கூடாது. நமக்கு வசதின்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா அது வசதி ஒன்றும் கிடையாது. செம்பருத்தி பூ எடுத்து தேய்ச்சிக்கிறது தான் வசதி. கடையில போய் ஷாம்பு வாங்கி தேய்ச்சிக்கிறது வசதி கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. இதுதான் என்னுடைய என் மூலமா உங்களுக்கு நான் சொல்ற ஒரு செய்தியா நினைக்கிறேன். ஓகேயா? தேங்க்யூ. கண்டிப்பா. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.